இலங்கை நிர்வாக சேவையின் வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை மற்றும் நாடளாவிய சேவைகளில் உள்ள நிறைவேற்றுத்தர அலுவலர் பதவிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான பொது போட்டி பரீட்சை ஆகியவற்றை பிரதான இலக்கு குழுக்களாக கொண்டு இன்னும் சில தேசிய ரீதியான போட்டி பரீட்சைகளுக்கு தோற்றுகின்ற மாணவர்களையும் உள்வாங்கியதாக எளிமையாக கிரகித்தல் என்று எல்லோராலும் அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு பெயர்களால் வினாத்தாள்கள் தயாரிக்கப்படுகின்ற சேலமருவில் இன்னும் ஒரு தடவை சந்திக்கிறோம். இந்த சேலமர்வை ஆரம்பிப்பதற்கு முன்பாக நான் சில விடயங்களை உங்களுக்கு ஒளிப்பதிவில் பேச வேண்டும். இதை சேலமர்வுக்கு வராமல் தாமதமாக கேட்பவர்களுக்கும் இந்த செய்தி போய் சேர வேணும் என்பதனால் குறிப்பாக நாடளாவிய சேவைகளின் திறந்த போட்டி பரீட்சைகள், இலங்கை நிர்வாக சேவை, இலங்கை கல்வி நிர்வாக சேவை, திட்டமிடல் சேவை, கணக்காளர் சேவை மற்றும் மட்டுப்படுத்தப்பட்ட கணக்காளர் சேவை என்பவற்றுக்கு தோற்றுவதற்கு கற்கின்ற பிள்ளைகள் தொடர்பில் இந்த செயலமர்வு பற்றிய சில கேள்விகள் அவர்களிடம் இருக்கிறது. சில பேர் என்னிட கேட்டிருக்கிறார்கள், சார் இது எல்லாம் எங்களோட பரீட்சைக்கு வராது என்று சொல்லுகிறார்களே, நீங்க இதெல்லாம் படிப்பிக்கிறீங்க, எங்களுக்கு ஆம் இல்லை நிச்சயிக்க முடியாது என்பது போல கேள்விகள் வருமாம், ஆம் இல்லை என்கிற கேள்விகள் வருமாம், அதுபோல 4 விடைகள் தந்து சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை கண்டறிகிற முழுவதும் புறவயத்தன்மையான வினாக்கள் தான் வரும் என்று சொல்லுகிறார்கள். நாங்களாக விடை எழுதுகிற அகவயத்தன்மை வாய்ந்த வினாக்கள் திறந்த போட்டி பரீட்சைக்கும் கணக்காளர் சேவையின் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சையின் முதலாம் கட்ட பரீட்சைக்கும் நடைபெறுகிற வினாத்தாள்களில் வராது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் நீங்கள் தரப்பட்ட உரைப்பகுதியை சுருக்கி எழுதுவதற்கு, தடித்த இடத்தில் தரப்பட்ட சொற்றொடருக்கு விளக்கம் அளிப்பதற்கு, தரப்பட்ட உரைப்பகுதியை 3 பங்காக சுருக்கி எழுதுவதற்கு போன்ற பயிற்சிகளை எங்களுக்கு சொல்லித் தருவதன் மூலமாக நாங்கள் தேவையற்ற விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோமா என்கிற நியாயமான சந்தேகம் அந்த பிள்ளைகளிடம் உண்டு. இந்த விடயத்தில் லிமிட்டட் ஆகிட்ட இருக்கக்கூடிய கேள்வி, லிமிட்டடுக்கு கட்டுரை, பெரிய சுருக்கம், சின்ன சுருக்கம் இவ்வளவு தான் வரும் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அது தவிர்ந்த 6 விதமான கிரகித்தல் வினாக்கள் அமையும் என்று சொல்லி இருக்கிறீர்கள். நாங்கள் தேவையற்ற 4 வகையான அல்ல 3 வகையான வினாக்களை கற்றுக்கொள்கிறோமா என்கிற சந்தேகம் இருக்கு. அப்போ நாங்கள் போகிற பாதை தெளிவாக இருந்தால்தான் பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதனால ஒரு 5 நிமிடம் எடுத்து பிள்ளைகளுக்கு அந்த விடயத்தை நான் விளங்கப்படுத்த விரும்புகிறேன். திறந்த போட்டி பரீட்சைகளுக்கு கடந்த தடவை நடைபெற்ற பரீட்சையில முழுவதும் புறவயத்தன்மையான வினாக்கள் தான் வந்திருந்தது. இங்கே பெரிய சுருக்கம் எழுதுவது, சிறிய சுருக்கம் எழுதுவது அல்லது தடைத்த சொற்றொடரில் தரப்பட்டவற்றுக்கான பொருள் விளக்கம் அளிப்பது என்பது வரவில்லை. உங்களுடைய மக்களை கொஞ்சம் கவனம் எடுங்கோ. அப்படியாக அந்த வினாக்கள் வரவில்லை. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், சரிதானே? ஆனால் மிக முக்கியமான விடயம், அதற்கு பின்பாக நடந்த பல பரீட்சைகளில் புறவயத்தன்மையான வினாக்கள், இந்த புறவயத்தன்மை என்ற என்ன என்கிறதை சொல்லுகிறேன். நீங்கள் பல 10,000 பேர் விடை எழுதினாலும் சரியான விடை ஒன்று எழுதப்படுமாக இருந்தால் அவ்வளவு பேருக்கும் ஒரே மாதிரியாக விடை இருக்கும். அப்படி இருந்தால் அது நாங்கள் சொல்லுகிறது புறவயத்தன்மையான வினாக்கள். ஒருவருடைய சொந்த இயல்பு அந்த விடைகள்ல வெளிப்படாது. ஒருவருடைய தனிப்பட்ட இயல்பு அந்த விடைகளில வெளிப்படாது என்று சொல்லி இருக்கிறது தான் நாங்கள் புறவயத்தன்மையான வினாக்கள் என்று சொல்லி சொல்லுகிறோம், சரிதானே? இப்ப இதுல அகவயத்தன்மையான வினாக்கள் என்னென்றால், சரியான விடையை 100 பேர் எழுதினாலும் 100 பேருடைய விடைகளும் வேறுபடும். 100 பேருடைய விடைகளும் 100 மாதிரியாக வரும், ஆனால் எல்லோருடைய விடைகளும் சரியாக இருக்கும். ஒரு சுருக்கத்தை எழுதுகிற போது நாங்கள் ஒரு பந்தியை தந்து போட்டு இதை ஒரு தனி வாக்கியத்தில் சுருக்கி எழுதுங்கள் என்றால் 1000 பேர் விடை எழுதினால் அது 1000 மாதிரியாக இருக்கும் விடை, ஆனால் 1000 சரியான விடையாகவும் இருக்கு. இதுதான் அந்த புறவயம் அகவயம் என்பது, சரிதானே? ஆளுக்கு ஆள் வேறுபடக்கூடிய அவரவர்களுடைய
இயல்பு சார்ந்து விடைகள் வேறுபடுமாக இருந்தால் அவை அகவயமானவை எனவும், விடைகள் வேறுபடாத எனில் புறவயமானவையும் என்று சொல்லப்படும். புறவயமான வினாக்கள் என்றால் பெரும்பாலும் தரப்பட்ட விடைகளில் இருந்து தெரிந்தெடுத்து எழுதுவது, அல்லது சில வேளைகளில் கேள்வி கேட்டால் கூட அந்த பந்தியில இருக்கக்கூடிய இங்கே எத்தனை விடயங்கள் இருக்கிறது, அமுல் செய்யப்பட்ட திட்டங்கள் எத்தனை என்பது போல எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக விட வரக்கூடிய கேள்விகளாக இருந்தால் அவை புறவயத்தன்மையானவை. இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சைக்கு விண்ணப்பங்கள் கோரும்போது இவ்வாறு அறிவித்துவிட்டு புறவயத்தன்மையான வினாக்கள் அமையும் என்று சொல்லிவிட்டு கட்டுரை அமைப்பிலான வினாக்கள், கட்டமைக்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் கேட்டார்கள். உங்க பரீட்சையில மிகவும் அதிர்ச்சி, முகத்தில் ஓங்கி அறைந்தது போல பரீட்சார்த்திகள் மிகுந்த பதட்டம் அடைந்து அந்த வினாத்தாள் தொடர்பில் வழக்கிடுவதற்கெல்லாம் தயாரானார்கள். பின்னர் அது அவ்வாறு நடைமுறையில் அந்த அளவோடு முடிந்தது. அதுபோல அண்மையில் நடைபெற்றது உள்நாட்டு இறைவரி சேவை பரீட்சை. புறவயத்தன்மையான வினாக்கள் அமையும் என்று சொல்லி இருந்தார்கள். ஆனால் கட்டுரை, பெரிய சுருக்கம், சின்ன சுருக்கம் எல்லாம் போட்டார்கள். ஆகவே இது முதலாவது காரணம். பிள்ளைகள், நீங்கள் எந்த பரீட்சைக்கு போனாலும் கிரகித்தலினுடைய எல்லா வடிவங்களோடும் உங்களுடைய பரிச்சயத்தோடு போங்க. அந்த வினாத்தால் உங்களை எதுவும் செய்து விட முடியாது. வெற்றி நிச்சயம். இது ஒன்று. இரண்டாவது, ஒரு பெரிய சுருக்கத்தை எழுத பழகுவதன் மூலமாக நீங்கள் கற்றுக்கொள்வது வெறுமனே சுருக்கம் எழுதுவதற்கு மட்டும் அல்ல. ஒரு உரைப்பகுதியை எப்படி வாசிப்பது, உரைப்பகுதிக்குள்ள அங்கு கோர்வைகளாக தொடுக்கப்பட்டுள்ள கருத்துக்களை எப்படி தனித்தனியாக கலட்டி எடுப்பது, உரைப்பகுதியை புரிந்து கொள்வது, அது தொடர்பான நிறைந்த பயிற்சிகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு உண்மை சொல்லட்டுமா, நான் பல லட்சக்கணக்கான வினாக்களை உங்களுக்கு கற்பித்தாலும் அந்த வினாக்களில் எவையும் பரீட்சைக்கு வராது. ஆனால் நான் கற்பிக்கிற எல்லாம் பரீட்சைக்கு வரும். இந்த பொருளை விளங்கி கொண்டால், நான் பேசுவதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டால் கிரகித்தல் பெரிய பிரச்சனை அல்ல. நான் கற்பிக்கிற எந்த வினாவும் உங்களுக்கு பரீட்சைக்கு வராது. ஆனால் நானும் நீங்களும் இணைந்து கற்றுக்கொள்ளுகிற திறன்கள் அத்தனையும் பரீட்சையில் உங்களோடு கூட வரும். அந்த திறன்களை சொல்லிக் கொடுப்பதுதான் இந்த செயலமர்வினுடைய நோக்கம். ஏறத்தாழ 10 நிமிடங்கள் எடுத்து இதை பற்றி பேசி இருக்கிறேன். இதுக்கு மேலேயும் பேசக்கூடாது, சலிச்சு போயிடும். சரியா? ஆகவே நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. நான் யாரையும், எந்த ஒரு சகோதரனையோ சகோதரியையோ என்னுடைய பிள்ளைகளையோ நீங்கள் என்னிடம்தான் படிக்க வேணும் வாருங்கள் என்று சொல்லி நான் ஒருபோதும் சொன்னதில்லை. ஆனால் யாரோ ஒரு ஆசிரியரை முழுமையாக நம்பி அவர்கள் சொல்லுகிற விடயத்தை ஏற்று அங்கீகரித்து தொடர்ந்து படிக்கவும். நீங்களாகவே சுயமாக பயிற்சி செய்கிறேன். சில பேர் சில புத்தகங்களை எடுத்து வைத்துக் கொண்டு, உதாரணத்துக்கு நண்பர் உமாசங்கருடைய புத்தகம் கிரகித்தலுக்கு ஒரு அறிமுகம் என்பதை முதல் ஒரு புத்தகமாக செய்தவர் அவர் தான். அப்போ நண்பர் உமாசங்கருடைய புத்தகத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அது தொடர்பாக பயிற்சி செய்து அதில் இருக்கிற விடைகள் தொடர்பாக என்னிடம் அபிப்பிராயங்களை கேட்டார்கள். நான் எந்த ஒரு வளவாளர் தொடர்பிலும் அது சிறப்பாக இருக்கலாம் அல்லது குறைபாடுகள் இருக்கலாம், இரண்டையும் சொல்வதில் இன்னொருவர் தொடர்பாக நான் பேசுவதில். நீங்கள் யாரோ ஒரு வளவாளரை நம்பி அவர் சொல்லித் தருகிற அந்த நுணுக்கங்கள், நுட்பங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அது நானாகவும் இருக்கலாம், நானாகத்தான் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. ஆனால் நீங்கள் பல இடங்களிலும் சொல்லப்படுகிற பல விடயங்களையும் எடுத்து வைத்துக் கொண்டு குழப்பம் அடைந்து நம்பிக்கை இழந்து நாங்கள் பரீட்சையை எழுத விடுவோம் என்கிற கட்டத்துக்கு போயிடக்கூடாது. சரி சரி, இப்போ செஷனுக்குள்ள போவோம். இந்த வினாத்தாள் தொடர்பில் முதலாவது செயலமர்வு ஏற்கனவே நடைபெற்றிருந்தது. நீண்ட நேரம் எடுத்து இங்கு தரப்பட்டிருக்கக்கூடிய முதலாவது வகை வினா, ஒவ்வொரு பந்தியையும் வாசித்து அந்த பந்தியினுடைய பிரதானமான கருத்தை மிகச் சுருக்கமாக இலக்கணப்படி ஒரு வாக்கியத்தில் எழுதுவது என்பது தொடர்பாகவும், தரப்பட்ட உரைப்பகுதியிலே தடித்த எழுத்தில் தரப்பட்டுள்ள சொற்றொடர்களுக்கு பந்தியோடு தொடர்புபடுத்தி அந்த உரைப்பகுதியோடு தொடர்புபடுத்தி விளக்கம் அளிப்பது தொடர்பாகவும் பார்த்திருந்தோம். நான் உங்களில் ஒருவனாக பல தடவைகள் தவறாக இப்படி எழுதுவோமா, அப்படி எழுதுவோமா, இப்படி செய்வோமா, அப்படி செய்வோமா என்று சொல்லி கேட்டு நீண்ட நேரம் எடுத்து செய்தது. அதை ஒற்றை வார்த்தையில பார்த்த உடனே இதுதான் விட என்று சொல்லிட்டு போகிறது என்னுடைய நோக்கம் அல்ல. உங்களோடு சேர்ந்து கற்றுக்கொள்வது. முதலாவது வகையிலான வினாவை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். தாமதமாக இணைந்தவர்கள் அது தொடர்பில் மனக்குறைகள் அடைய தேவையில்லை. உங்களுக்கு காணொளி கிடைக்கும்,
அதை பார்த்துக் கொள்ள முடியும். இரண்டாவதாக பெரிய சுருக்கம் எழுதுவது என்பது தொடர்பாக பார்த்திருந்தோம். எளிமையாக இது தொடர்பாக இதன் படிமுறைகளை பேசிக்கொண்டு உள்ளே போகலாம். கேள்வியை வாசிப்போம். பின்வரும் பந்தியை நன்கு வாசித்து அதனை 1/3 சுருக்கி எழுதுவதோடு பொருத்தமான தலைப்பு ஒன்றையும் எடுக்க. உங்களது சுருக்கத்தில் உள்ள சொற்களின் எண்ணிக்கையை சுருக்கத்தின் முடிவில் குறிப்பிடுக. இப்போ இந்த விடயம் தொடர்பாக ஏற்கனவே சொல்லி இருந்தாலும் மிக சுருக்கமாக மீண்டும் ஒரு தடவை பேச விரும்புகிறேன். தரப்பட்ட பந்தியை வாசித்து என்கிறது ஒரு பந்தி மட்டும் இல்லை, இங்க 2 பந்தி தந்திருக்கிற உரை பகுதிகளை வாசித்து என்று சொன்னால் நிச்சயமா நீங்கள் இது பெரிய எண்ணிக்கையில வந்தாங்கன்னா சிறிய எண்ணிக்கையில வந்தாங்கன்னா அந்த உரைப்பகுதியை முழுமையாக வாசிக்க வேண்டும். ஒரு தடவையோ 2 தடவையோ வாசிக்கலாம். உங்களுக்கு ஓரளவுக்கு எந்தெந்த இடங்களில் நிறுத்தப்படுகிறது, எந்தெந்த இடங்கள்ல ஒவ்வொரு விடயமாக கட்டவிழ்கிறது, எந்த இடங்கள்ல புதிய விடயங்கள் ஆரம்பிக்கிறது என்பது போல அவதானிக்கும் நோக்கில் 2 தடவை வாசிக்கலாம். வாசித்த பிறகு அந்த உரைப்பகுதியில் இருக்கிற சொற்களினுடைய எண்ணிக்கையை கணிப்பீடு செய்ய வேண்டும். இங்கே அவர்கள் சொற்களின் எண்ணிக்கை தந்திருக்கிறார்கள், பல இடங்கள்ல தரமாட்டார்கள். சில வேளை சொற்களினுடைய எண்ணிக்கையை தந்து உங்களுடைய வேலையை சுகப்படுத்துவார்கள், அல்லது 1/3 சுருக்குங்கள் என்று சொல்வதை அப்படி இல்லாமல் இதனை 50 சொற்களில் சுருக்கி எழுதுங்கள் என்று தருவார்கள். அப்ப நீங்க சொற்களை எண்ணி மெனக்கெட தேவையில்லை. சொற்களின் எண்ணிக்கை தரப்பட்டாலும் எண்ண தேவையில்லை. 50 சொற்களை சுருக்கி எழுதுங்கள் என்று சொன்னா இனி 1/3 சுருக்கிற வேலையில தானே, அப்ப நாங்கள் எண்ண தேவையில்லை. இந்த 2ம் இல்லாவிட்டால் சொற்களின் எண்ணிக்கை தராமல் அல்லது எத்தனை சொற்களை சுருக்கி எழுத வேண்டும் என்கிற எண்ணிக்கை தராமல் 2 விதமாக உரைப்பகுதியில் இருக்கக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை இங்கே தந்திருக்கிறார்கள் 129 சொற்கள், அவ்வாறு தராமல் அல்லது மேலே சுருக்கம் 50 சொற்களில் எழுதுங்கள், 60 சொற்களில் எழுதுங்கள், 80 சொற்களில் எழுதுங்கள் என்பது போல கேட்கப்பட்டிருந்தால் நீங்கள் சொற்களின் எண்ணிக்கையை எண்ண தேவை. இல்லாத எல்லா சந்தர்ப்பங்களிலும் சொற்களின் மீது உங்களுடைய பென்சில் அல்லது பேனா கூறால தொட்டு எண்ணவர். தயவு செய்து ஒரு லைன்ல இருக்கிற சொற்களின் எண்ணிக்கையை கணிச்சு மொத்தமாக எத்தனை லைன் இருக்கு அதால பெருக்கி அந்த விதமாக கணிப்பீடு செய்யவே வேண்டாம். மிக மோசமான விளைவு வரும். அது மிக பிழையான கணிப்பீடாக இருக்கும். தயவு செய்து அப்படி செய்ய வேண்டாம். சொற்களை தொட்டு எண்ணுங்க. எண்ணிய பின்பாக உங்களுக்கு தெரியும் சொற்களினுடைய எண்ணிக்கை நீங்க கணிப்பிட்டீங்க. சில வேளைகள்ல 150 சொற்கள்ல வந்தால் 50, 140 சொற்கள்ல வருமாக இருந்தால் நாங்கள் பிரித்து பார்க்க வேணும் எத்தனை வருகிறது என்ன. அப்போ 47 சொற்கள் எழுத வேண்டி வரும். இப்படியாக பெரும்பாலும் 3ஆக பிரிக்கக்கூடிய எண்கள்ல தான் தருவார்கள். 120, 150, 180, 205 இந்த மாதிரியாக 215 என்பது போல அவர்கள் தருவார். 240 ஆகக்கூடியது. இப்படி எண்ணி கணிப்பிட்டு சுருக்கம் எத்தனை சொற்கள் எழுத வேண்டும் என்று கண்டுபிடித்த பிறகு திரும்ப பந்தியை வாசிக்க வேண்டும். அதுல கூட சில பேர் சொல்லுகிறார்கள் 1/3 சுருக்கி எழுதுவதோடு பொருத்தமான தலைப்பொன்றை இடுக என்று சொல்வதன் காரணமாக சுருக்கி எழுதிய பின்னர் தலைப்பு எழுத வேணும். தலைப்பை கீழே போடும், சுருக்கத்துக்கு கீழே தலைப்பு என்று போட்டு அதில் எழுதுங்கள் என்று சொல்லி. அந்த விடயம் தொடர்பில் என்னுடைய அபிப்பிராயம் ஒன்றும் இல்லை. ஆனால் தலைப்பு என்பது மேலே இருந்தால்தான் தலைப்பு. ஏன்னா ஒரு சால்வையை நாங்கள் தோளில போட்டால்தான் அது உத்தரியம், வேறு இடங்கள்ல கட்டிட்டு உத்தரியம் என்று சொல்றீங்க. அதே போலதான் தலைப்பு என்பது மேலே இருந்தால்தான் தலைப்பு. இங்கே அதை உங்களுக்கு காட்டியே அவர்கள் தந்திருக்கிறார்கள், தலைப்பு மேலதான் போடவும். சில பேர் சில விதமாக இதை விளக்கம் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லை, அவர் சொன்ன ஒழுங்கில் எழுதுறதாக இருந்தால் நீங்க முதல் வாசிக்க வேணும், பிறகு 1/3 சுருக்கி எழுத வேணும், அதுக்கு பிறகு தலைப்பு போட வேணும், இறுதியில் சொற்களினுடைய எண்ணிக்கை உங்களுடைய சுருக்கத்தில் இருக்கிற சொற்களின் எண்ணிக்கை எழுத வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இது ஒவ்வொருவருடைய அபிப்பிராயம். நான் சொல்லுகிறது அப்படி வேணாம். சரிதானே? நீங்கள் இயல்பாக தலைப்புக்கு மேலே ஒரு லைன் விடுங்க, சுருக்கத்தை எழுதுங்க, எழுதி முடிய உங்களுக்கே ஒரு நல்ல தலைப்பு போடுறதுக்கு திட்டம் ஒன்று வரும், ஒரு ஐடியா ஒன்று வரும். சரி, இப்போ எப்படி நாங்கள் சுருக்கம் எழுதுவது? தரப்பட்ட உரைப்பகுதியை திரும்ப திரும்ப எங்களுக்கு விளங்குற வரைக்கும் வாசிக்க வேணும். அது 3 தடவையோ 4 தடவையோ விளங்காமல் சுருக்கம் எழுத ஆரம்பிக்க கூடாது. சில பேர் இதிலேயே அங்கே சில சொற்களை வெட்டி போட்டு சுருக்கமாக்கலாம் என்று யோசிக்கிறது. அப்படி செய்ய முடியாது.
அப்படி செய்யலாம், புள்ளிகளை பெற முடியாது. அப்போ சுருக்கத்தை வாசிச்சு அதை அங்க பேசப்படுகிற ஒவ்வொரு கருத்தாக ஒவ்வொரு விடயமாக நீங்கள் அடையாளம் கண்டு அதை சிறிய சிறிய துண்டங்களாக உடைக்க வேண்டும். தரப்பட்ட உரைப்பகுதியை சில வேளைகளில் நீங்கள் ஒரு 5 துண்டாக உடைக்கலாம். ஆக கூடினது 8, சில பேர் ஒரு 9 துண்டு வரைக்கும் போவார்கள். 5ல இருந்து ஒரு 9 வரையில் அந்த ரேஞ்சுக்குள்ள துண்டாக உடைக்கலாம். உடைச்சிட்டு ஒவ்வொரு துண்டுக்கும் நீங்கள் உள்ளடங்குகிற கருத்தின் சாராம்சத்தை எழுத வேண்டும். ஒவ்வொரு துண்டுக்கும் சாராம்சம் எழுத வேண்டும். ஒவ்வொரு துண்டினதும் சுருக்கத்தை ஒரு வசனமாக எழுத வேண்டும். இப்படி எழுதுகிற போது ஒவ்வொரு வசனத்துக்கும் இடையில சின்ன இடைவெளி விட வேண்டும். ஒரு கோடு இடைவெளி விட்டால் நல்லது. இதெல்லாம் எங்க செய்யறது? இந்த பேப்பர்ல செய்கிறீங்களே, ஒரு செய்கை வழி பேப்பர்ல செய்ய வேண்டும். நீங்கள் எழுதிச்சு பழகுவதற்கு ஒரு பேப்பர் தருவார், அந்த பேப்பர்ல செய்ய வேண்டும். இதுல எல்லாம் செய்து பார்த்துட்டு எல்லாம் சரி என்றதுக்கு பிறகு தான் இதுல கொண்டு வந்து எழுத வேண்டும். அப்ப சரி வருவதற்கு முன்பாக என்னென்ன செய்ய வேணும்? ஒவ்வொரு துண்டாக ஆக்கிறோம், ஒவ்வொரு துண்டுக்கும் உரிய சாராம்சத்தை எழுதுகிறோம். எழுதிய சாராம்சத்தை அப்படியே தொகுத்து வாசித்து பார்க்கிறோம். அது ஒரு பந்தி போல அழகாக அமைகிறதா? எத்தனை பந்தியில தந்தாலும் நீங்க சுருக்கம் ஒரு பந்தியாகத்தான் எழுத வேணும். ஒரு பந்தி போல இலக்கண பிழைகள் இல்லாமல் தொடர்ச்சியாக அதில் ஒரு தொடர்ச்சி தன்மை நழுவாமல் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். சில வேளைகளில் சில வசனங்கள்ல ஆகவே எனவே இருந்த போதும் எனினும் இந்த மாதிரியான சொற்களை போட்டு இணைப்படை சொற்களின் மூலமாக அதை இணைக்க வேண்டியதாக வரலாம். அதை பயன்படுத்தி நீங்க இணைக்கலாம். இணைச்சிட்டு எண்ணி பார்க்க வேணும். இப்ப இதுல 43 சொற்களில் சுருக்கம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எழுதியது 48 சொற்களில் இருக்கிறது என்றால் அங்கு சில சொற்களை நீக்க முடியுமா? கருத்து சிதையாமல், கருத்து வேறுபடாமல். சரிதானே? அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் என்று நீங்க எழுதியிருந்தால் அவர்கள் தெரிவித்தனர் என மாற்றலாமா? அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள் என்று எழுதியதை கருத்துரைத்தனர் ஒரு சொல்லில் எழுதலாம். இவ்வாறு அந்த சொற்களை எங்கேனும் வெட்டி குறைக்க முடியுமா? உரிய எண்ணிக்கைக்கு கொண்டு வர முடியுமா? எல்லாவற்றையும் பார்த்துட்டு வெட்டி அந்த திருத்தங்கள் எல்லாவற்றையும் செய்த பின்பாக ஒரு அழகான சுருக்கம் கிடைத்து விட்டது என்பதற்கு பிறகுதான் இந்த வினாத்தாளுக்கு மாற்றங்கள். நான் இவ்வளவு சிலோவா சொல்றேன் என்று இவ்வளவு சிலோவா சுருக்கம் செய்யறதில்லை. இங்க இது ஒரு பயிற்சி மேடை. இங்க இவ்வளவு நேரமும் எடுக்கலாம், விளைவிட்டு கற்றுக்கொள்ளலாம். ஆனால் பரீட்சை மேடையில் மிகவும் கம்பீரமாக நீங்கள் இருக்க வேண்டும். மிக வேகமாக நான் சொன்ன கர்மங்களை செய்ய வேண்டும். அதுக்கு பழகுவதாக இருந்தால் தரப்படுகிற வினாத்தாள்களை நீங்களாக வீட்டில் பயிற்சி செய்து கொண்டு வர வேண்டும். இங்க நீங்கள் செய்த பயிற்சி சரியானது தானா, அதில் இருக்கக்கூடிய உண்மையான விடைக்கும் உங்களுடைய விடைக்கும் இடையில இருக்கக்கூடிய விலகலின் அளவு எப்படி இருக்கிறது? ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நியம விலகலா, ஒரு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இருக்கா, அல்லது ஒரு ஹியூஜ் டிவியேஷன் இருக்கா, ஒரு பெண்ணம்பெரிய இடைவெளி ஒன்று இருக்கிறதா, இன்னும் நாங்கள் முன்னேறுவதற்கு எவ்வளவு தூரம் உண்டு என்பதை மதிப்பீடு செய்வதுதான் நீங்கள் சேலமருள வந்து செய்கிற காரியம். இங்க வந்து விடைகளை தேடுவது அல்ல, உங்களுடைய விடைகளின் சரியான தன்மையை தேடுவது சேலமரின் நோக்கமாக இருக்க வேண்டும். சரி, இப்போ இந்த உரைப்பகுதியை நாங்கள் சொன்ன படிமுறைகளுக்கு கூடாக கடந்து செல்லலாம், செய்து பார்க்கலாம் இன்றைக்கு சேலமர். சரி, முதலாவது காரியமாக நாங்கள் உரைப்பகுதியை வாசிக்க வேண்டும். வாசிப்போம். இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்களான கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் வழங்குதல் போன்றவை வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஏற்றுமதிகளுக்கான சேரிடமாக நாட்டின் கவர்ச்சிகர தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் பயனுடையதாக இருக்கவில்லை. தற்காலத்தில் இலங்கையின் முதலீட்டு கவின்நிலை பலவீனமடைவதற்கு கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நிறுவனங்களின் பலவீனங்களான வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி அடையாமை போன்ற ஒரு கொஞ்சம் இருங்க பிள்ளைகள் வாங்க. சரி, இந்த பகுதியை நாங்கள் திரும்ப ஒரு தடவை சொல்லுவோம். தற்காலத்தில் இலங்கையின் முதலீட்டு கவின்நிலை பலவீனமடைவதற்கு கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நிறுவனங்களின் பலவீனங்களான வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள்,
உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சியடையாமை போன்ற காரணிகளின் பாதிப்புகள் ஏதுவாய் அமைந்தன. ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் தாழ்ந்த அளவுகளை இலங்கை கவருவதற்கு வழிவகுத்துள்ளது. இது மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களின் புத்தாக்கம், உற்பத்தி திறன், கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் போன்ற வடிவங்களில் உச்ச நிலையை அடைந்துள்ளமை நாட்டின் பன்னாட்டு போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்துள்ளது. பேரண்ட பொருளாதார தளம்பல்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் சட்டமுறை தடங்கல்கள், சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்பமுறை காணப்படாமை போன்ற காரணிகள் விரைவாக விரிவடைகின்ற உலக வர்த்தகத்தில் இருந்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதுடன் அதன் விளைவாக அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்துள்ளன. திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்களான கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் வழங்குதல் போன்றவை வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஏற்றுமதிகளுக்கான சேரிடமாக நாட்டின் கவர்ச்சித்தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் பயனுடையதாக இருக்கவில்லை. தற்காலத்தில் இலங்கையின் முதலீட்டு கவிநிலை பலவீனமடைவதற்கு கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நிறுவனங்களின் பலவீனங்களான வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சியடையாமை போன்ற காரணிகளின் பாதிப்புகள் ஏதுவாய் அமைந்தன. ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் தாழ்ந்த அளவுகளை இலங்கை கவருவதற்கு வழிவகுத்துள்ளது. இது மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களின் புத்தாக்கம், உற்பத்தி திறன், கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் போன்ற வடிவங்களில் உச்ச நிலையை அடைந்துள்ளமை நாட்டின் பன்னாட்டு போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்துள்ளது. பேரண்ட பொருளாதார தளம்பல்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் சட்ட செயல்முறை தடங்கல்கள், சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்பமுறை காணப்படாமை போன்ற காரணிகள் விரைவாக விரிவடைகின்ற உலக வர்த்தகத்தில் இருந்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதுடன் அதன் விளைவாக அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்துள்ளன. இது வாசித்த உடனே நாங்கள் சாதாரண தரத்துல தமிழ் மொழியும் இலக்கியம் பாடத்துல படிச்ச சுருக்கம் எழுதுகிற சுருக்கம் எல்லாம் இங்க வராது. இதுவே சுருக்கமா தான் இருக்கு. சரிதானே? இங்க தரப்பட்டிருக்கக்கூடிய உரைப்பகுதியே சுருக்கமாகத்தான் இருக்கு. இதை இன்னும் சுருக்கமாக நாங்கள் எழுத வேண்டி இருக்கு, 1/3 எழுத வேண்டி இருக்கின்றது சின்ன விடயம் இல்லை. இதுக்கு அவர்கள் கொடுத்திருக்கிற புள்ளியின் பெருமதியை பார்த்தால் தெரியும் இது எவ்வளவு பெருமதி வாய்ந்த ஒரு காரியம் என்று சொல்லி. சரிதானே? நீங்கள் வினாத்தாள்ல பார்த்திருப்பீங்கள், இதற்கு 24 புள்ளிகள் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பந்தியை சுருக்கி எழுதுறதுக்கு 24 புள்ளிங்கிறது ஒரு பரீட்சையில சின்ன விடயம் அல்ல. சரி, இப்ப நாங்கள் சுருக்கி எழுதுறதுக்கு போவோம். நீங்களும் நானும் சேர்ந்துதான் சுருக்கம் செய்ய போகிறோம். உங்களுக்கு பக்கத்துல சத்தம் இருக்குமா? உங்களோட மைக்கை ஓஃப்ல வச்சு கொண்டு சரி, இப்போ இந்த உரைப்பகுதியை நாங்கள் இது பேசுகிற விடயங்களின் அடிப்படையில ஒரு துண்டாக உடைக்க போகும். சரிதானே? யார் எனக்கு உதவி செய்ய போகிறவர்கள், அப்படி துண்டாக உடைக்கிறதுக்கு உதவி செய்ய போகிறவர்கள் யார்?
நான் 3-4 பிள்ளைகள் தயாராக இருக்கிறார்கள். ஒருவரை மட்டும் இப்போதைக்கு எடுத்துக்கொள்கிறேன். சுமனா. சரி, சுமனா மட்டும் மேக் ஒன்றில் வச்சு மற்றார்கள் ஓ பண்ணியிருக்க. அவங்க தவறா சொன்னாலும் மற்றவர்கள் அவசரப்பட்டு விடை சொல்ல வேண்டாம். நாங்கள் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவ்வளவுதான். சரியா? சரி. சுமனா ஆம் சார். உடைப்பம். முதலாவது பந்தி உண்டு. முதலாவது பந்தியை நாங்கள் ஒரு துண்டாக உடைப்போம். சரி. தற்காலத்தில் இலங்கை தொடங்கி ஏதுவாய் அமைந்தன. இதுல அம்மா சொல்றீங்க எத்தனையாவதுல? இல்ல, இரண்டாவதுல தற்காலத்தில் தொடங்கி ஏதுவாய் அமைந்தன. சரி சரி. ஆனா நீங்கள் தற்காலத்தில் ஏதுவாய் அமைந்தன என்று சொல்லி அடுத்தடுத்து தேடிக்கொண்டு. சரி, இந்த இடத்துல உடைக்கிறீங்க ரெண்டாவது. அடுத்தது வழிவகுத்துள்ளது. இலங்கை கவருவதற்கு வழிவகுத்துள்ளது. இதுல உடைக்கிறீங்க. சரி. கடுமையாக பின்னடைய செய்துள்ளது. இந்த பகுதியில 4. அவ்வளவுதான் சார். அடுத்தது வழிவகுத்துள்ளன. அவ்வளவு. அடுத்தது அப்படியே முழுசா போடுறீங்க. அப்படியே 5. சரி, இப்ப 5 துண்டங்களாக நாங்கள் இதை உடைச்சிருக்கிறோம். சரியா? 5. இந்த உடைத்ததுல யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் மட்டும் உடமைக்க ஒன் பண்ணுங்க. இந்த சுமனா உடைச்சிருக்கிறதுல பதில் சொல்ல வேணாம், ஒன் பண்ணுங்க. நான் கேட்கிறார்கள் மட்டும் கதைங்க. சரி, இதுல துஷா என்ன உங்கள்ட்ட மாற்று ஏற்பாடு சொல்லுங்க, என்ன செய்யலாம்? என்ன? முதலாவது சரி சார், முதலாவது அதிலேயே உடைக்கலாம். சொல்லுங்க. மற்ற ரெண்டாவதும் சரி சார், ஏதுவாய் அமைந்தன உடைச்சது. மற்றது மூன்றாவது அந்த பின்னடைய செய்துள்ளதுல மூன்றாவதா உடைச்சது. இது தேவையில்லை என்று சொல்றீங்க. இப்படியே இதை விட்டுட்டு இங்க கொண்டு வரலாம், இந்த பகுதி கொண்டு வந்து உடைக்கலாம். சரி, அடுத்தது கடைசி சார், வழிவகுத்துள்ள. நீங்க 4 துண்டாக உடைப்ப வந்தீங்க. 5 துண்டா உடைக்கிறத விட 4ஆக உடைத்து 4 வரியில எழுதுறது நல்ல, 4 எழுதுற நல்லது என்று சொல்லி. சரி, நாங்கள் ஓரளவுக்கு நீங்க சொல்லுகிற கருத்தை ஏற்றுக்கொள்வோம். வேற யார் எனக்கு சொல்ல போகிறார்கள்? வேற யாராவது ஐடியா இருந்தா கில்மி சொல்லுங்க. சொல்லுங்க. முதலாவது பகுதி ஒரு துண்டமாகவும் ரெண்டாவது நாங்க அந்த வழிவகுத்துள்ளது எண்ணத்தோட எடுக்கலாம். ரெண்டாவது பந்திய ஏதுவாய் அமைந்த இல்லாம வழிவகுத்துள்ளது என்கிற இந்த இடத்துல வச்சு உடைப்ப பண்றீங்க. என்ன ரெண்டாவது? மூன்றாவது அந்த கடுமையாக பின்னடைய செய்துள்ளது அந்த இடத்துல சரியா உடைச்சிருக்கிறாங்க. அடுத்தது மீதி எல்லாம் ஒரு பகுதியா வரும். சரி, அப்ப இதுல பெரிய அளவுக்கு நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் அதிக விலகல்களை கொண்டிருக்க இல்லை. எங்களுக்கு 4 துண்டாக உடைக்கலாம் என்கிறதும். அடுத்தது இல்லை, 5ஆக உடைச்சா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அவங்க சொல்லுகிறாங்க இந்த ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களோட ஒப்பிடும் போது என்று ஆரம்பிக்கிற இடத்துல வந்து கடுமையாக பின்னடைய செய்துள்ளது வரைக்கும் போகலாம். அது அவ்வளவும் ஒரு விடயம்தான் பேசுது என்று சொல்றாங்க. முதல்ல சுமனா சொன்னாங்க இல்லை, நாங்கள் அப்படி இல்லை, அது சின்ன சின்ன துண்டா எடுத்தா எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பது போல 5 துண்டாக உடைத்திருக்கிறோம். சரி, அதுல சில வேளைகள்ல ஒரு பிரதானமான கருத்தினுடைய 2 துணை கருத்துக்கள் அதுக்குள்ள இருக்கலாம் என்கிற அடிப்படையில் நாங்கள் 5ஆக வைத்துக்கொண்டே பேசுவோம். அவர்களுடைய அந்த முன்மொழிவை நாங்கள் புறத்தொதுக்க வேண்டாம், நிராகரிக்க வேண்டாம். சரிதானே? அப்படியாக வைத்துக்கொண்டு பேச போகிறோம். இப்ப முதலாவது துண்டம், 3 வரிகள்ல இருக்கக்கூடிய முதலாவது துண்டத்தை நான் வாசிக்கிறேன் திரும்ப ஒரு தடவை. இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்களான கொடைகள், மானியங்கள், வரி சலுகைகள் வழங்குதல் போன்றவை வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஏற்றுமதிகளுக்கான சேரிடமாக நாட்டின் கவர்ச்சிகர தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் பயனுடையதாக இருக்கவில்லை. இந்த பகுதியை சுருக்கமாக சொல்லுவேன். இந்த சாராம்சம் இதுல இருக்கிறது, இந்த கருத்து சிறியக்கூடாது, அதே கருத்து சொல்லப்பட வேண்டும். ஆனால் அந்த கருத்தினுடைய அளவு சின்னனா இருக்கு. இதுல இருக்கிற மாதிரி இதே அளவு சொற்கள்ல சொல்லப்படக்கூடாது. இதுல கிட்டத்தட்ட 24 சொற்கள்ல இருக்கு. அதை
சுருக்கமாக நாங்கள் சொல்ல முடியுமா? யார் சொல்ல போறது? நான் சொல்லவா சார்? ஒரு ஆளை கேட்போம். அகிலகுமார்கிட்ட கேட்கும். சார் இலங்கை அரசாங்கத்தால் கையாள திட்டமிடப்படாத பொருளாதார கொள்கை எடுக்கலாம். இல்ல, நான் கேட்டது அதனுடைய சுருக்கத்தை சொல்லு. சுருக்கத்தையோ சார்? சுருக்கம் சார், இலங்கை அரசாங்கத்தால் ம். கையாளப்படாத திட்டமிடப்படாத பொருளாதார கொள்கைகள். அந்த பந்தியை நீங்க அப்படித்தான் சுருக்கி எழுதுறீங்க அப்படியா? அந்த பந்தியை அப்படித்தான் சொல்றேன் சார். எப்படி சுருக்கி எழுதுறீங்க? இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட திட்டமிடப்படாத பொருளாதார கொள்கைகள். சரி. சஜித்ரா சொல்லுங்க. சஜித்ரா வெளிநாட்டு செலாவணியை கவர்வதற்கு பயன்படுத்திய உபாயங்கள் பலனளிக்கவில்லை. நான் எழுதக்கூடிய மாதிரி சொல்லணும். நீங்க சொல்ற சுருக்கத்தை தான் நான் எழுதி மற்றவர்களோட பகிர போகிறேன். அபிராமி கதைங்க. ஓம் சார். இலங்கை அரசாங்கத்தின் வெளிநாட்டு கொள்கைகள் அந்த நாட்டின் உள்நாட்டின் சேரிடத்துக்கு ஏற்றுமதிக்கு பொருத்தமாக அமையவில்லை. சரி, சுமனா. ஆம் சார். இலங்கை அரசினால் கையாளப்பட்ட உத்திகள் வெளிநாட்டு முதலீட்டு வர்த்தகத்தில் பயனளிக்கவில்லை. கணிசமாக ஒரு முன்னேற்றம் இருக்குது, பரவாயில்ல. தனுஷியா நடராஜா, நீங்க பேசுங்க. இலங்கை அரசாங்கத்தினால் கையாளப்படுகின்ற உபாயங்கள் எவையும் வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதற்கோ ஏற்றுமதி மைய நிலையமாக தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கோ உதவவில்லை. அவங்கள்ட்ட வா. அரசின் பல்வேறு சலுகைகள், ஏற்றுமதி வருவாய், நேரடி முதலீடு ஆகியவற்றை தக்க வைக்க தவறியுள்ளது. சலுகைகள் என்கிறது சரியா பயன்படுத்துறோமா, மாத்தலாமா? வினோஜா. இலங்கை அரசினால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் வெளிநாட்டு நேரடி முதலீட்டை கவருவதில் வெற்றியடையவில்லை. கணிசமான அளவுக்கு சரி. ஒரு பகுதியை கையை விடுறீங்க. யாதவன் கதைங்க. இலங்கை அரசின் உபாயங்கள் நேரடி முதலீட்டையும் ஏற்றுமதியையும் கவர பயனளிக்கவில்லை. சரி, இப்ப கவனிங்க. இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்களான, இந்த இடத்துல உபாயங்களான என்று சொல்லிட்டு கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் வழங்குதல் போன்றவை. இப்போ இவ்வளவையும் அவர் ஒற்றை வார்த்தையிலே அவரே எங்களுக்கு சொல்லி தந்து விட்டார். எப்படி? உபாயங்கள் இலங்கை அரசாங்கத்தால் கையாளப்பட்ட உபாயங்கள். அங்க அதை எங்களுக்கு விவரிச்சு சொல்றாரு. அந்த உபாயங்கள் என்ன என்று விவரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் வழங்குதல் போன்றவை என்று சொல்லி இருக்கிறாங்க. போன்றவை என்ன இன்னும் கணக்க இருக்குது. அப்போ இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் அல்லது இலங்கையின் உபாயங்கள் என்று எழுதலாம். இலங்கை என்று சொல்லப்பட்டாலே அது இலங்கை அரசாங்கத்தை தான் கருதும் ஒட்டுமொத்தமாக. ஏன்னா இலங்கை அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டது என்றால் கருத்து இலங்கை அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் தான் ஒப்பந்தம் செய்வார்கள். சரியா? இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் என்ன செய்யலையாம்? உபாயங்கள் என்ன செய்யவில்லை? ஏற்றுமதி, நேரடி முதலீடு என்பவற்றை கவரவில்லை. பயனுடையதாக இருக்கவில்லை. உபாயங்கள், இலங்கையின் உபாயங்கள் பயனுடையதாக இருக்கவில்லை. இது எழுவாய் இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் பயனுடையதாக இருக்கவில்லை. இப்ப கேள்வி, எதில் பயனுடையதாக இருக்கவில்லை? நேரடி முதலீடுகள் எடுத்துக் கொள்வதிலையும் ஏற்றுமதிகளை பெற்றுக் கொள்வதிலும். நேரடி முதலீடு, ஏற்றுமதிகளை செய்யறதுக்கு. ஏற்றுமதி என்பவற்றில என்ன செய்ய வேணும்? நேரடி முதலீடு ஏற்றுமதி என்பவற்றை
என்ன? தக்க வைப்பது தக்க வைப்பதற்கு கவர்ச்சிகரத்தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல் என்பது அது ஏற்றுமதிகளுக்கான சேரிடமாக நாட்டின் கவர்ச்சிகரத்தன்மையினை தக்க வைத்துக் கொள்ளுதல். இங்கு வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஏற்றுமதி வருமானம் இரண்டையும் அதிகரிப்பதில், நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதிகளையும் அதிகரிப்பதில் பயனுடையதாக இருக்கவில்லை. இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்களான என்று சொல்லி அதையெல்லாம் நாங்கள் விளங்கப்படுத்த தேவையில்லை. விளங்குதுதானே? இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் நேரடி முதலீடு, ஏற்றுமதி என்பவற்றை, நேரடி முதலீடு ஏற்றுமதி என்பவற்றை அதிகரிப்பதில் பயனளிக்கவில்லை அல்லது பயனுடையதாக இருக்கவில்லை. கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. அப்ப நாங்கள் இப்படி குறிச்சு பார்த்துட்டு எங்களுக்கு குறிக்கைக்கே தெரியும், கொஞ்சம் பிழைக்க விடுறோம் போல இருக்கு, கொஞ்சம் சரிப்படுத்துவோம் என்று சொல்லி எங்களுக்கு விளங்கு. எப்படி சொல்லலாமா சார்? சொல்லுங்கம்மா. இலங்கை அரசால் கையாளப்பட்ட உபாயங்கள் வெளிநாட்டு நேரடி முதலீடு, ஏற்றுமதிக்கான சேரிடம் போன்றவற்றில் பயனற்றதாக காணப்பட்டது என்று. இலங்கை அரசாங்கத்தினால் கையாளப்பட்ட அந்த அரசாங்கத்தை என்பதை நாங்க விடுகிறோம். ஏனென்றால் இன்னும் ஒரு சொல்ல குறைக்கலாம். யாதவன் ஏதோ சொல்ல வந்தீங்க, பேசுங்க. பொருளாதார உபாயங்கள்னு பொதுவா சொல்ல முடியாது. பொருளாதார உபாயம் வேறவில்லை. பொருளாதார உபாயம் என்றது இது மட்டும் இல்லை, இது ஏற்றுமதிக்கும் முதலீட்டுக்கும் மட்டும்தான் இதை சொல்லப்பட்டிருக்குது. சரிதானே? ஏற்றுமதி முதலீட்டை அதிகரிப்பதற்கான உபாயம். ஏற்றுமதி நாடுகளை தக்க வைப்பதில் விளங்கல. ஏற்றுமதி நாடுகளை தக்க வைப்பதில் சேர்க்கலாம். ஏற்றுமதி என்பதும் நேரடி முதலீடு, இதுல ரெண்டு விஷயம் சொல்றாங்க. என்னென்னால் ரெண்டாவது சொல்றேன், ஏற்றுமதி நாடுகளை தக்க வைப்பதில் ரெண்டாவது. சரி, ரெண்டுக்கும் சேர்த்து இப்ப நேரடி முதலீடு ஏற்றுமதி ரெண்டு விடயத்தையும் சேர்த்து ஒரு பயனில கொடுக்கவும். நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதி வருமானத்தையும் அதிகரிப்பதில் என்ன பயனளிக்கவில்லை. முதலாந்தர மற்றும் வணிக வர்த்தகத்துக்கு பலனளிக்கவில்லை என்று திருப்பி சொல்லுங்க. முதலாந்தர மற்றும் வணிக வர்த்தகத்துக்கு பலனளிக்கவில்லை. திரும்ப அந்த இடத்தை சொல்லுங்க. இலங்கையின் சாதக இறைக்கொள்கை உபாயங்கள் முதலாந்தர மற்றும் வணிக வர்த்தகத்திற்கு பலனளிக்கவில்லை. இறை கொள்கை என்கிறது வேறொரு விதமான பொருளம்மா. இதுக்குள்ள அதனுடைய சரியான சொல் கையாளாம போட வேண்டாம். இறை கொள்கைங்கிறது வேறொரு விடயம். நான் பிறகு கதைக்கிறேன். அப்ப இங்க கவனிங்க, உபாயங்கள் சுருக்கமாக வைத்துக் கொள்வோமே. இலங்கையின் உபாயங்கள், இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் என்று போடுவோம். பிறகு நாங்கள் சரிவாக்கைக்குள்ள சொற்களினுடைய எண்ணிக்கையில வித்தியாசம் இருந்தா கையாளப்பட்ட என்பதை வெட்டுவோம். இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதி வருமானத்தையும் கவர்வதில் பயனளிக்கவில்லை. ஏற்றுமதி வருமானத்தையும் நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதி வருமானத்தையும் கவர்வதில் பயனளிக்கவில்லை. எத்தனை சொற்கள் வருகிறது? 1 2 3 4 5 6 7 8 9 சொற்கள்ல இதை எழுதி வச்சிருக்கிறோம். திரும்ப வாசிக்கிறேன். இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதி வருமானத்தையும் கவர்வதில் பயனளிக்கவில்லை. இப்போதைக்கு இதை குறிச்சு வச்சுக் கொள்வோம். முழுமைப்படுத்திட்டு அதுக்கு பிறகு சீராக்கங்கள் செய்வோம். அதை செம்மைப்படுத்த முடியுமா என்று பார்ப்போம். சரி, இரண்டாவது விடயம் கேட்டிருக்குது. இரண்டாவது பந்தியில இரண்டாவது துண்டம் இந்த பகுதியில முடிக்கிறோம். ஏதுவாய் அமைந்தன.
இதற்குரிய சுருக்கத்தை எப்படி எழுத போகிறோம், அந்த பகுதியை வாசிக்கிறேன். தற்காலத்தில் இலங்கையின் முதலீட்டு கவின் நிலை பலவீனம் அடைவதற்கு, இந்த கவின் நிலை என்பது ஒரு கவர்ந்தெடுக்கக்கூடிய வல்லமை அல்ல கவர்ச்சிகரமான தன்மை, சரிதானே? கவின் என்பது ஒரு ஒரு அழகான கவர்ச்சியான ஆர்வத்தை தூண்டக்கூடிய இந்த மாதிரியான ஒரு பொருளை எடுத்துக்கொள்ளலாம். தற்காலத்தில் இலங்கையின் முதலீட்டு கவின் நிலை பலவீனம் அடைவதற்கு கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நிறுவனங்களின் பலவீனங்களான வலுவற்ற ஒழுங்குகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி அடையாமை போன்ற காரணிகளின் பாதிப்புகள் ஏதுவாய் அமைந்தன. என்ன சொல்ல வர இந்த பகுதிக்குள்ள ஒரு என்னத்தை சொல்ல வருகிறேன், தூசி சொல்லுங்க. வெளிநாட்டு முதலீடுகளின் வீழ்ச்சிக்கு வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு. ஒரு நிமிஷம் அம்மா, கதைக்க தொடங்கினால் இது கலந்துவிட்டால் நீங்க சொல்லி கூட நாங்க சொல்றது கேளுங்க. இப்போ வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதில் வெற்றி அடையாமைக்கான காரணிகள் சொல்லப்படுது. வெளிநாட்டு முதலீட்டை கவர்வதில் வெற்றி அடைய முடியாமைக்கான காரணிகள், எத்தனை காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு? 3 சார். என்னென்னு சொல்லுங்க. வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வசதிகளின் வளர்ச்சியுறா தன்மை. அப்போ அதாவது நாங்கள் மேலே சொல்லப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதில் இலங்கை தோல்வி அடைந்தமைக்கு அல்லது உரிய வெற்றியை அடையாமல் இருப்பதற்கு காரணிகளாக 3 விடயம் சொல்லப்பட்டிருக்கு. ஹஃப்ராத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், பேசுங்க. 4 சார். 4 பகுதி 4 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன சொல்லுங்க. கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, பலவீனங்களான வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி அடையாமை ஆகிய 4 காரணிகள் காரணமாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் அல்லது இலங்கையின் முதலீட்டை கவர்ச்சி குறைக்கப்பட்டதுக்கு 4 காரணிகள் சொல்லப்பட்டிருக்கு. சுமனா விரும்புறீங்களா? சார், இலங்கையின் முதலீடு பாதிப்படைவதற்கு அரசினதும் நிறுவனங்களினதும் நிர்வாக நடைமுறை சிக்கல்கள் காரணமாக அமைந்ததுடன் இதன் காரணமாக குறைவான வெளிநாட்டு முதலீடுகளை பதிவு செய்தது. ஓகே, சரி. புதிதாக ஒரு பிள்ளை பெயர் இல்லாம நம்பர்ல இருந்தாங்க, போயிட்டாங்க போல இருக்கு. சரி சார், அதுல 2 காரணி என்று சொல்லலாதா சார்? நீ சொல்லுங்க, அந்த 2 காரணியை நான் கேட்க தயாரா இருக்கிறேன். கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மையும் அடுத்தது நிறுவனங்களின் பலவீனங்கள் என்றதுக்கான சார் வலுவற்ற ஒழுங்கு விதிகள், ஊழல்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் வருது. நேரடி முதலீடுகள் தொடர்பில் 2 பலவீனங்கள் தான் இங்க இருக்கு. அழகா ஒன்று கொள்கை தளம்பல்கள், கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, கொள்கை தளம்பல்கள், சரிதானே? ஒரு ஸ்டேபிள் இல்லாத பாலிசி. 2வது நிறுவனங்களின் பலவீனங்கள். இதைத்தான் நான் முதலும் பிள்ளைகளுக்கு சொல்லி தந்தேன். மேல உபாயங்களான என்று சொல்லிவிட்டு அவர் ஒரு விடயத்தை சொல்லுகிறார் என்றால் நான் உடனே பதட்டம் அடைஞ்சிட்டேன். உபாயங்களான என்று அங்கால சொல்லுகிறது எல்லாம் அந்த உபாயங்களுக்கான அடையாளங்கள் அல்லது உபாயங்கள் எவை என்பதற்கான விவரித்தல்கள். நாங்கள் சுருக்கம் எழுதுகிற போது இந்த பெருக்கத்தை தவிர்க்கலாம். இந்த 2வது இடத்துலையும் நிறுவனங்களின் பலவீனங்களான என்கிற அதே ஸ்கில்லே உங்களால் பயன்படுத்த முடியாம போனது. முதல்ல நாங்கள் அப்படி ஒரு நுட்பத்தை கற்றுக்கொண்டோம். 1வது வசனத்திலேயே அந்த நுட்பம் எங்களால் கற்றுக்கொள்ளப்பட்டது. கையாளப்பட்ட உபாயங்களான என்று சொன்ன பின்னர் அந்த உபாயங்கள் பெயரிடப்படுகிற போது அவற்றை நாங்கள் சுருக்கத்தில் தவிர்க்கலாம் என்பதை கற்று அதிக நேரம் போக இல்லை, 5 நிமிஷம் கடந்து போக இல்லை. 2வதாக 2வது வசனத்திலேயே, 2வது துண்டத்திலேயே, அது வசனம் அல்ல, 2வது துண்டத்திலேயே நிறுவனங்களின் பலவீனங்களான என்று சொல்லப்படுவதற்கு அங்கால விவரிக்கப்படுகிறதன் மீதே என்பதை சிக்கிக் கொள்றீங்க. இதைத்தானே நாங்கள் முதல்ல படித்தோம். சரியா? தேங்க்யூம்மா. அந்த விடயத்தை
மற்ற பிள்ளைகள் சில பேர் அதை சொல்லாம வச்சு கொண்டிருக்கலாம், அந்த பிள்ளை அதை பிடிச்சு கொண்டாங்க. சரியா, இனி மற்றவர்களும் பிடித்துக் கொள்வார். எனக்கு தெரியாத படிக்கத்தான் நீங்க வாரது. சரி, அப்போ ரெண்டாவது நிறுவனங்களின் பலவீனங்கள். சரிதானே, முதலீட்டை கவர்வதில் பாதிப்பு ஏற்படுத்தியது. பாதிப்புகள் போன்ற காரணிகள், பாதிப்புகள் ஏதுவாய் அமைந்தன. ஏது என்பது காரணங்கள். சரிதானே, அப்போ முதலீட்டை கவர்வதில் அல்லது நேரடி முதலீடுகளை கவர்வதில் கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நாங்கள் அதை கொள்கை தளம்பல்கள், நிறுவனங்களின் பலவீனங்கள் போன்ற காரணிகள் என்று சொல்லிக்கலாம். சரிதானே, அது எதுக்கு போன்ற காரணிகள்? அதாவது நிறுவனங்களின் பலவீனங்களான என்று சொல்லி அங்கால சொல்லப்படுகிற காரணி ஏதுவாய் அமைந்தன. எதற்கு ஏதுவாய் அமைந்தன? பலவீனம் அடைவதற்கு ஏதுவாய் அமைந்தன. பலவீனம் அடைவதற்கு, அதாவது முதலீட்டு நேரடி முதலீடுகளை கவர்வதில் பலவீனம் அடைந்தமைக்கு 2 காரணிகள் சொல்லப்பட்டிருக்குது. கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, அதாவது கொள்கை தளம்பல்கள். 2வது நிறுவனங்களின் பலவீனங்கள் ஏதுவாய் அமைந்தன. முதலீடுகளை கவர்வதில் வெற்றியடையாமைக்கு அல்லது முதலீடுகளை கவர்வதற்கு கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை, நிறுவனங்களின் பலவீனங்கள் என்பவை தடைகளாக அமைந்தன. முதலீடுகளை கவர்வதில் இந்த 2 காரணிகளும் தடைகளாக இருந்தன. சரி, இதை வசனமாக எழுதுவோம். சொல்லுங்க, எப்படி எழுத போறீங்க? சொல்லுங்க. நேரடி முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்கள், நிறுவனங்களின் பலவீனங்கள் போன்றன பாதிப்பு ஏற்படுத்தின. முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்களும் நிறுவன பலவீனங்களும் பாதிப்பை ஏற்படுத்தின. 2வது வசனத்தையும் நாங்கள் எழுதி வச்சுட்டோம். இவ்வளவு நேரம் எடுத்து எழுதுகிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் அங்கே எக்ஸாம்ல செய்ய மாட்டோம். சரி, முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்களும் நிறுவன பலவீனங்களும் பாதிப்பை ஏற்படுத்தின. 8 சொற்களில் ஒரு வசனம் எழுதி வச்சிருக்கிறோம். ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும் போது, இங்கு ஏனைய குறைந்த வருமானம் பெறுகிற நாடுகள், நடுத்தர வருமானம் பெறுகிற நாடுகள், அதான் தாழ்ந்த பொருளாதாரங்கள், நடுத்தர வருமான பொருளாதாரங்கள் என்பதனுடைய அர்த்தம் குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் நடுத்தர வருமானம் பெறும் நாடுகளோடு ஒப்பிடும் போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் தாழ்ந்த அளவுகளை இலங்கை கவருவதற்கு வழிவகுத்துள்ளது. எது வழிவகுத்துள்ளது? எது வழிவகுத்துள்ளது? வெளிநாட்டு முதலீடுகள் கவர்ச்சியற்ற தன்மை. அந்த சொல்லப்பட்ட காரணிகள் தான் இங்கு வழிவகுத்துள்ளது. என்ன விடயத்துக்கு வழிவகுத்திருக்குது? நேரடி முதலீடுகள். நேரடி முதலீடுகள் தாழ்ந்த அளவில் தாழ்வாக இருந்தது. அப்ப நாங்கள் மேல முதல் எழுதி வச்சிருக்கிறோம், முதலீடுகளை கவர்வதில் இந்த காரணிகள் பாதிப்பை ஏற்படுத்தின. அதுக்கு கீழே அவரது விளக்கமாக சொல்லுகிறார் என்னென்றால், ஒப்பீட்டளவில் நேரடி முதலீடுகள் குறைவடைந்த அமைக்கு, அங்க மேல சொல்லப்பட்ட முதலீட்டு கவின் நிலை பலவீனமடைதல் என்பதை இதனுடைய அடுத்த துண்டத்துல வச்சு விளங்கப்படுத்துகிறார். ஆகவே நீங்கள்
முதல்ல சொன்ன மாதிரியாக நான் இடையில இருக்கிற அந்த கோட்டை எடுத்து விடுகிறேன். 4 துண்டமாகவே அதை உடைக்கலாம் என்றால் அதே விடயம்தான் இங்க திரும்ப பேசப்படுது. கொஞ்சம் விளக்கமாக சொல்லி இருக்கிறார். இப்ப நாங்கள் முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்களும் நிறுவன பலவீனங்களும் பாதிப்பை ஏற்படுத்தின என்று சொல்லிட்டு, ஒப்பீட்டளவில் நேரடி முதலீடுகள் குறைவடைந்தமைக்கு இவை காரணம் ஆயின. இவை காரணம் ஆயின. சரியா? அந்த இடத்துல கோட்டை போட்டுக்கொண்டு இப்போதைக்கு அதை நகர்வோம். இந்த இடத்துல கோட்டை போட்டு வைக்கலாமா? ஆனால் இன்னும் ஒரே விடயமாக இருப்பதாக இதுக்கு ஒரு வசனத்தை எழுதுகிறோம். நான் ஒப்பீட்டளவில், ஏன் ஒப்பீட்டளவில்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம்? ஏன் ஒப்பீட்டளவில் என்ற வார்த்தையை பயன்படுத்த இலங்கை போன்ற ஏனைய பொருளாதாரங்களோடு ஒப்பிடுகிற போது, ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும் போது, ஒப்பீட்டளவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் எத்தனை சதவீதம் வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் கிடைத்தன என்று மற்ற நாடுகளோட அளவிட்டு பார்க்க இலங்கை குறைவாக இருக்கு. அப்போ ஒப்பீட்டளவில் நேரடி முதலீடுகள் குறைவடைந்தமைக்கு இவை காரணம் ஆயின. சரிதானே? இதுக்குள்ள ஒரு 6 சொல்லு இப்போதைக்கு எழுதி வைப்போம். சரி, திரும்ப கேட்குறீங்க இல்லையே, திரும்பவும் அக்கௌண்ட் பண்ணிட்டு பேசுறீங்க. சரி, அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த துண்ணது போவோமா? இது மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களின் புத்தாக்கம், உற்பத்தி திறன், கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் போன்ற வடிவங்களில் உச்ச நிலையை அடைந்துள்ளமை நாட்டின் பன்னாட்டு போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்துள்ளது. எது உச்ச நிலையை அடைந்தது? குறைந்த நேரடி முதலீடு. கிரேட். சரிதானே? இங்க கவனிங்க. நாங்கள் இந்த புள்ளடி போட்ட மாதிரியான அடையாளம் இருக்கிற இடத்துக்கு பிறகு இருக்கிற பகுதியை வாசிக்கிறோம் பிள்ளைகள். இங்க இருந்து வாசிக்கிறோம். இந்த டட்டை கோடு போடுகிறோம் தானே, இந்த பகுதியில இருந்து இந்த கடுமையாக பின்னடைய செய்துள்ளது என்கிற பகுதி வரைக்கும் வாசிக்கிறோம். நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருகிறேன். ஒரு சொற்பின்னலுக்குள்ள, அந்த வலைக்குள்ள நீங்க போய் சிக்கி இருக்கக்கூடாது. அவர் சொல்லுகிற விடயத்தை கவனமா வாசிச்சு போட்டு வெளியில நின்று சொல்லக்கூடியதாக இருக்க ஒரு. சரியா? நான் கடந்த செயலமர்வில் ஒரு சுருக்கத்துக்குள்ள எப்படி நீங்கள் நின்று அளந்துகிறீர்கள் என்று நீண்ட நேரமாக அந்த விஷயத்துக்குள்ள பார்த்தோம். சரியா? இனி அடுத்தது வரையக்குள்ள நீங்க அப்படி செய்ய மாட்டீங்க. அதே போலதான் இங்கே பெரிய சுருக்கத்துக்குள்ளேயும் அந்த நுட்பத்தை நாங்க கற்றுக்கொள்கிறோம். அப்படின்னா இது என்பது வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் குறைவடைந்தமை. சரிதானே? இது மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களின் புத்தாக்கம், உற்பத்தி திறன், கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் போன்ற வடிவங்களில், இந்த போன்ற என்ற சொற்களை கண்ட உடனே நீங்கள் பதட்டம் அடைய தொடங்கும். டென்ஷன் ஆயிரவள். ஆன, போன்ற என்ற சொற்கள் வந்த உடனே சரியா நீங்க பதட்டம் அடைய தொடங்கும். போன்ற என்றால் முன்னுக்கு இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளவும். போன்ற வடிவங்களில் உச்ச நிலையை அடைந்துள்ளமை. எது உச்ச நிலையை அடைந்திருக்கிறது? குறைந்த நேரடி முதலீடுகள். குறைந்த நேரடி முதலீடு. கிரேட். சரிதானே? இப்ப இது உச்ச நிலையை அடைந்துள்ளமை என்ன செய்திருக்கு? என்ன விளைவை கொடுத்திருக்குது? பன்னாட்டு போட்டித்தன்மையை பின்னடையுது. அதுல உண்மையில அந்த பன்னாட்டு என்பதை கூட நீங்க தவிர்க்கலாம். இந்த பன்னாட்டு என்பதை கூட பிள்ளைகள் தவிர்க்கலாம். போட்டித்தன்மை என்றாலே அதுதான். என்ன போட்டித்தன்மை என்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு. ஒரு நாடு உயர்ந்த தரத்திலும்
நியாயமான விலை அல்லது குறைந்த விலையிலும் தன்னுடைய ஏற்றுமதிகளை உலக சந்தைக்கு வழங்க முடிந்தால் அது போட்டித்தன்மை கொண்டது என்ற பொருள். போட்டித்தன்மை பாதிப்படைகிறது என்று சொல்லப்பட்டால் அந்த நாடு உலக சந்தைக்கு பொருட்களை வழங்குகிற போது அதனுடைய தரத்தை பேணுவதிலும் விலையை உலக நாடுகள் மலிவாக உணரும் விதமாக செய்வதிலும் தோல்வி அடைகிறது என்பது பொருள். அப்போ போட்டித்தன்மை என்கிற வார்த்தையை நாங்கள் எடுத்துக்கொள்ள சரிதானே. இது நாட்டின் போட்டித்தன்மையை கடுமையாக பாதித்துள்ளது. ஒற்றை சொல் சரியா, கடுமையாக பாதித்துள்ளது. இந்த கடுமையாக என்பது கூட ஒரு அடைமொழியாக சொல்லப்படுது. கடுமையாக என்பது கூட ஒரு அடைமொழி சரிதானே. இப்போ அடைமொழியை சுருக்கத்துல பாவிக்கலாமா என்று கேட்டால் என்னுடைய பதில் இல்லை. அப்போ இதனுடைய தீவிரத்தன்மையை நீங்கள் எப்படி காட்டுவீர்கள்? கடுமையாக பின்னடைந்துள்ளது என்கிற தீவிரத்தன்மையை காட்ட வேண்டும். ஆனால் அடைமொழியை சுருக்கத்துல பயன்படுத்தக்கூடாது. எப்படி எழுதலாம்? மிக பாதித்தது. கிரேட் கிரேட், இதான் சரியா. எங்களுடைய மிக பாதித்தது. இந்த மிக என்பது ஒரு அடைமொழி அல்ல. அந்த பாதித்தது என்பதோடு சேர்த்து போட்டு எழுதுகிற போது அது பாதித்தது என்பது வேறு, மிக பாதித்தது என்பது வேறு. அதில் அளவு வித்தியாசம். கடுமையாக, சூடாக, குளிராக சரிதா இப்படி எழுதினால் அது அடைமொழியாக போய்விடும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே நேரடி முதலீடு என்று சொல்ல நேரடி முதலீடுகள் குறைவடைவதற்கு இவை காரணமாயின என்று எழுதிட்டோம். இது எது? நேரடி முதலீடு குறைவடைந்தது அதானே இது. இப்ப நாங்கள் இது என்று எழுதுகிறோம். எங்களுக்கு தெரியும் அது நேரடி முதலீடு என்று பக்கத்துல குறிச்சு வெப்பம் அடைப்பு குறிக்குள்ள நேரடி முதலீடு என்று சொல்லி இது உச்சநிலை அடைந்தமை. உச்சநிலை அடைந்தமை என்றால் நேரடி முதலீட்டின் குறைவு, நேரடி முதலீட்டினுடைய குறைவு கடுமையாக பாதிக்கப்பட்டமை. இது உச்சநிலை அடைந்தமை என்று சொல்லுகிற போது எது உச்சநிலை அடைந்தது? குறைந்த நேரடி வெளிநாட்டு முதலீட்டின் குறைந்த நேரடி முதலீடு. குறைந்த நேரடி முதலீடு சரிதானே. அல்லது நேரடி முதலீடு மிக குறைந்தமை. இது என்பதை நாங்கள் எழுதுகிறோம். நேரடி முதலீடு மிக குறைந்தமை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. நாங்கள் திருப்பி எல்லாம் சேர்த்து தொகுத்துத்தான் எழுத போறோம். நேரடி முதலீடு மிக குறைந்தமை நாட்டின் போட்டித்தன்மையை மிக பாதித்தது. மிக பாதித்தது. நேரடி முதலீடு மிக குறைந்தத கோடு போட்டு வையுங்க. ஏன் கோடு போட்டு வையுங்கன்னு சொல்றேன்னா மேலையும் நாங்கள் எழுதி வச்சிருக்கிறோம். திருத்துவம் நாங்கள் இப்போதைக்கு சமரி எழுதி கொண்டு போவோம். திருத்துவம் நீங்கள் பயப்பட தேவையில்லை சரியா. இப்போ நேரடி முதலீடு மிக குறைந்தமை அதுதான் நாங்க இது என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப இது என்பதை எழுதுவோம். அது பிரேக்கெட்டுக்கு எழுதி வைப்போம். நேரடி முதலீடு மிக குறைந்தமை எங்களுக்கு விளக்கத்துக்காக இப்போதைக்கு குறைத்து எழுதாமல் அதை அடைப்பு குறித்து எழுதி வைப்போம். எல்லா வசனங்களையும் சேர்த்து சீராக்கம் செய்ய போறோம். அந்த சீராக்கம் செய்யறதுக்காகத்தான் இப்படி எழுதும் எழுதி காட்டுங்க சரியா. ஒரே தடவையில சரியாக எழுத தெரிந்தவர்கள் நீங்கள் கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள்ளுங்க. என்ன நீங்க இப்படி சொதப்புறீங்களே என்று சொல்லி யோசிக்க கூடாது. நான் வேணுமென்றே தான் சொதப்புவேன் சில நேரங்கள் சரியா. என்ன நீங்க இப்படி சொதப்புறீங்களே, உங்களை நாங்க கொஞ்சம் பெருசா யோசிச்சுட்டோமே, அந்த மாதிரியாக யோசிக்க வேணாம். கடைசியாக பார்ப்போம், கதைப்போம். என்ன சரி, நிறைவு பகுதிக்கு போகிறோம். 5வது துண்டு. அப்ப இதுல எல்லாருமே நாங்கள் உடன்பட்டு கொண்டோம் 5 துண்டாக உடைக்கிறதுல. இப்ப 5வது துண்டை கொஞ்சம் வாசிப்போம்.
பேரண்ட பொருளாதார தளம்பல்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் சட்ட செயல்முறை தடங்கல்கள், சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்ப முறை காணப்படாமை போன்ற காரணிகள் அப்படியான சொற்கள் வரைகளும் கொஞ்சம் அவதானமா இருக்க வேணும். விரைவாக விரிவடைகின்ற உலக வர்த்தகத்திலிருந்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதுடன் அதன் விளைவாக அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்துள்ளன. திரும்பாத வாசிப்பும் பேரண்ட பொருளாதார தளம்பல்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் சட்ட செயல்முறை தடங்கல்கள், சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்பமுறை காணப்படாமை போன்ற காரணிகள் விரைவாக விரிவடைகின்ற உலக வர்த்தகத்திலிருந்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதுடன் அதன் விளைவாக அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்துள்ளன. இந்த பகுதியை எனக்கு மிக சுருக்கமாக நான் சாராம்சம் சொல்லுவேன் என்பவர்கள் ஒரு நிமிடம் பாரன். நான் ஒரு பகுதியை அடையாளப்படுத்திட்டு உங்கள்கிட்ட பதில கேட்க விரும்புகிறேன். கொஞ்சம் வித்தியாசமா பார்ப்போமே. இந்த சிவப்பினால என்னால் நேரா ரூல் வச்ச மாதிரி கீற முடிய இல்லை. நீங்கள் அதை கோவிச்சு கொள்ள மாட்டீங்க என்று நினைக்கிறேன். சட்ட செயல்முறை தடங்கல்கள் என்பவற்றில் ஆரம்பித்து நுட்பமுறை காணப்படாமை வரைக்கும் கீறியிருக்கிறேன். சரியா? இந்த கீறப்பட்ட பகுதி இதை கொஞ்சம் மனசுல வச்சு கொண்டு நாங்கள் கதைக்க போற விடயத்துக்கு பதிலளிக்கிறதுல கவனம் செலுத்துங்க. நான் இந்த கீழே இருக்கிற வசனத்தை வெட்டாமல் ஒரு கோடு கீற பார்க்க, அந்த வசனத்தை வெட்டாமல் ஒரு கோட்டை கீறுவோம் இயலுமான வரைக்கும். சரிதானே? அதை மவுசால கீறுற போது சில நேரங்கள்ல சரியாக கீற முடியாம இருக்கு. சரி, இந்த பகுதியை பார்ப்போம். இப்ப வாசிப்போம். எங்க இருந்து வாசிக்க போறோம்? இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த பகுதியில கொண்டு போய் முடிக்க போகிறோம். பேரண்ட பொருளாதார தளம்பல்கள் வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் சட்ட செயல்முறை தடங்கல்கள், சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பின் நிலையற்ற தன்மை, வெளிநாட்டு முதலீடுகளை கவர்ந்து தக்க வைத்து ஒருங்கிணைப்பதற்கான நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்பமுறை காணப்படாமை போன்ற காரணிகள் விரைவாக விரிவடைகின்ற உலக வர்த்தகத்திலிருந்து முழுமையான பலனை அடைந்து கொள்வதற்கான இலங்கையின் திறனுக்கு தடையாக அமைவதுடன் அதன் விளைவாக அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்துள்ளது. எனக்கு பிள்ளைகள் ஒரு விளக்கம் சொல்லுங்க. அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு வழிவகுத்தல் என்பதனுடைய அர்த்தம் என்ன? சந்தை பங்கு இழக்கிறது என்றால் எனக்கு விளங்குற மாதிரி சொல்லுவோம். நீங்க சொல்றது உங்களுக்கு ஓகே, எனக்கு தெரியாது, எனக்கு விளங்குற மாதிரி சொல்லு. நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை வரவழைக்கிறது. அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழப்பதற்கு
என்பதனுடைய அர்த்தம். என்னண்டா மற்ற நாடுகளுக்கு வந்து அந்த இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய சந்தை வந்து மற்ற நாடுகளுக்கு கிடைக்கிறது. இன்னும் வாய்ப்பை இழப்பது. நியாயமான விலையையும் தரமான பொருளையும் வந்து சந்தையில வழங்க முடியாம அந்த போட்டியை இழக்குறாங்க. இலங்கை தன் தரத்தை அங்க மற்ற நாடுகளோட சரியா போட்டி கூட இல்லாம இருக்கிறது. வர்த்தக போட்டித்தன்மை இழக்கிறது. இரண்ட பொருளாதாரத்துக்கான அந்த காரணிகள் தான் சார் இந்த இதுக்கு இழக்கிற காரணமாக. கேள்வியை திரும்பி வராட்டம். சிறந்த சந்தைப்படுத்துகின்ற தன்மையை இழந்திருக்குது சார். மற்ற நாடுகளோட சார் சமனா நிக்க இல்லாமல் தோல்வியடை. இல்ல மற்ற நாடுகள் வந்து மற்ற முதலீட்டாளர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வந்து இலங்கையில வந்து முதலீடுகளை செய்ய வேண்டிய முதலீட்டாளர்கள் வந்து வேற நாட்டுல போய் முதலீடு செய்யற அந்த விஷயத்தை குறிக்குது. இப்படி சொல்லலாம் தானே. இப்ப முதலீடுகளை கவருவதில் மேற்சொன்ன அந்த தடைகள் இருக்கிறதால நாட்டுக்குள்ள முதலீடு வராது, அதனால உற்பத்தி குறைவடையும். ஆகவே அந்த சந்தையை நாங்க இழந்து கொள்றோம் என்று சொல்லலாதான். இலங்கை பொருளுக்கு கேள்வி இல்லை. சரி, இப்போ நான் மைக்கோ ஒன்னுல வந்துட்டேன். சாரி, நான் கேள்வி கேட்ட போது இதைத்தான் கேட்டிருந்தேன். என்னுடைய கேள்விக்கு நீங்க திருப்பி கேள்வி கேட்ட நான் என்ன பதில் சொல்றது? சரி, பரவாயில்ல. பூவிகுமார் சொல்லுங்க உங்களுடைய கருத்தை. சார், வெளிநாடுகள விலைகளோட இலங்கைக்கு வந்து போட்டி போட இயலாத அளவு தன்மையா காணப்படும். என்னென்னா விலை கூடுவ வரைக்கும் தரம் குறைவா மற்ற நாடுகளோட ஒப்பிடக்குள்ள நம்ம நாட்டுற பொருள் விலை கூட வரைக்கும், அதால போட்டி போட எல்லாமே இருக்கும். கிருஷ்ணாவுக்கு நிறைவான வாய்ப்பு, வேற யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க. ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம். சரி, இப்போ நான் சொல்லுகிறேன் சுருக்கமா, மற்ற பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி. இவ்வளவு காலமும் ஒரு கடைக்கு நான் தான் கீரை வச்சு கொண்டு வந்தேன். இப்ப வேற யாரோ அந்த கடையை பிடிச்சிட்டாங்க. நாம கொண்டு போனா கடைக்காரன் சொல்றான் வேணாமன்னு சொல்லி. சரியா? அதனுடைய கருத்து என்னவாக இருக்கும்? என்னுடைய சந்தை தளத்தினை நான் போட்டியாளர்களிடம் இழந்து விட்டேன். இப்ப இலங்கைக்கு என்ன நடக்குதுன்னு விளங்குதா? இலங்கைக்கு இந்த இறுதி உரை பகுதியில இலங்கைக்கு கிடைக்கக்கூடிய பாதகமான எத்தனை விளைவுகள் சொல்லப்பட்டிருக்கிறது? 2 விளைவுகள். துஷா, அதை சொல்லுமா எனக்கு என்னென்னு சொல்லி? உலக வர்த்தக விரிவாக்கம் பாதிப்படையுது, சந்தை பங்குல உலக வர்த்தக விரிவாக்கம் பாதிப்படைகிறது என்கிறத திருத்த முடியுமா அந்த வார்த்தைகளை? உலக வர்த்தக விரிவாக்கம் பாதிப்படைதல் என்பது இலங்கைக்குரிய பாதிப்பா, உலக வர்த்தகத்துக்குரிய பாதிப்பா? இலங்கை உலக வர்த்தகத்தில இலங்கையின் வெளிநாட்டு வர்த்தகம். சரி, ஜானு சொல்லுங்க, அது என்ன பாதிப்பு இலங்கைக்கு கிடைக்கிற? எத்தனை பாதிப்புகள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? இலங்கைக்கு ஏற்படுகிற பாதகமான விளைவுகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? இந்த நாங்கள் கடைசியா கதைக்கிற துண்டத்தில் இருந்து யாதவன் வெயிட் பண்ணி யாதவன் கில்மி இப்ப வேணாம், நான் கேட்கிறேன். சரி, அபிராமி சொல்லுங்க. சார் என்னென்ன சொல்லுங்களே. அந்த ஸ்திரமற்ற அரசியல் கொள்கைகள் என்று அது 2ஐயும் சேர்த்து சொல்லலாம் சார். அந்த சட்டங்களோட கதை கேட்க இலங்கைக்கு அந்த சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்தல் கட்டமைப்பு சொல்லினமில்ல சார். அது 2ஐயும் சேர்த்து அந்த ஸ்திரமற்ற தன்மை சட்டம் சம்பந்தமான ஸ்திரமற்ற அரசியல் என்று சொல்லலாம் சார். அது அரச கொள்கைகள் என்று சார். அது 2ஐயும் சேர்த்து மற்றது சொல்லலாம் சார். அவையோட நுட்ப முறை காணப்படாமை 2ம் தான் சொல்லப்படுது. அது 2 காரணங்கள். என்னுடைய கேள்வி, இந்த பகுதியில இப்ப நாங்கள் இறுதியாக பார்க்கிற 5வது துண்டத்தில்
இலங்கைக்கு கிடைக்கின்ற 2 பாதிப்புகள், இலங்கையை அடையக்கூடிய 2 பாதிப்புகள், 2 வகையான விளைவுகள் இருக்கின்ற முதல் யாரோ சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்கிறது, இலங்கை எதிர்நோக்குகிற பாதிப்புகள் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு? தீபன் சொல்லுங்க. 2 சார். இலங்கையில திறனுக்கு தடையாக இருக்கிறது உண்டு, மற்றதால சந்தை வாய்ப்பை போட்டியாளர் இழக்கிறது உண்டு. எந்த திறனுக்கு தடையாக இருக்குது? இலங்கைக்கு என்ன திறன், அதுக்கு என்ன தடை? இலங்கையில அந்த உலக வர்த்தகத்துல முழுமையான பலனை அடைந்து கொள்ற திறனுக்கு தடையாக இருக்கிறது. இன்னொரு சகோதரிக்கு நிறைவான வாய்ப்பு. சஹ்ரானா, உங்களுக்கு தான் நிறைவான வாய்ப்பு, பேசுங்க. சஹ்ரானா, சரியா உச்சரிக்கிறேன்னா உங்களோட பேரு எனக்கு தெரியல. உலக வர்த்தகத்திலிருந்து முழுமையான பலனை இலங்கை அடைய முடியாது. ஒன்று. வேறு? சந்தையான போட்டித்தன்மை வாய்ப்பை சந்தைகளையும் இழக்கிறது. இலங்கைக்கு 2 பாதிப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுது. நன்றி. 2 சரியான பதில்கள் சஹ்ரானா. ஒன்று, உலக வர்த்தகத்தின் நன்மைகளையும், அதாவது உலக வர்த்தகம் விரிவாகிற உலக வர்த்தகம் அப்படியே இருந்தா பரவாயில்லை, உலக வர்த்தகம் பெருத்து கொண்டு போகுது. அப்ப இலங்கைக்கு கிடைக்கிற நன்மைகளும் பெருத்து கொண்டு போக வேணும். ஆனால் உலக வர்த்தக விரிவாக்கத்தின் நன்மைகளை இலங்கை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்ப உலக வர்த்தக வளர்ச்சியின் நன்மைகளை இழப்பதோடு இலங்கை உலக வர்த்தக வளர்ச்சியின் நன்மைகளை இழக்கிறது. வேற என்ன நடக்குது? 2வது, சந்தைகளையும் இழக்கிறது. அவ உலக வர்த்தக வளர்ச்சியின் நன்மைகளையும் சந்தைகளையும் இழக்கிறது. இப்ப என்னுடைய கேள்வி, இதை இழப்பதற்கு காரணங்கள் எது? இலங்கை இவற்றை இழப்பதற்கு, அதாவது உலக வர்த்தக வளர்ச்சியின் நன்மைகளையும் சந்தைகளையும் இழக்கிறது. உலக வர்த்தக வளர்ச்சியின் நன்மையினையும் அதன் சந்தைகளையும் இலங்கை அதன் சந்தை தளத்தினை போட்டியாளர்களிடம் இழக்கிறது என்று சொல்வது, இலங்கை தன்னுடைய அந்த மார்க்கெட் பேஸ் வேறு ஆக்கள்கிட்ட கையை விட்டுட்டு வருகிறது. இதுக்கு என்ன காரணம், அல்லது எத்தனை காரணங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு? பொருளாதார தளங்கள், எத்தனை காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, ஏற்றுமதி தொடர்பான அந்த சட்ட கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கிறது. 2வது நுட்ப முறையில் இருக்கிற குறைபாடு. சரி, இதுல இன்னொரு பிள்ளை ஒரு ஆள் பேச வந்திருக்காங்க. AISPK 1005, உங்களோட பேரை சொல்லி போட்டு கமல் என்ற குரூப் நினைக்கிறேன். நான் PK முகமது சாஹா சார். ஓகே, கிரேட், சொல்லுங்க. அதில் அந்த பொருளாதார தளங்கள், அடுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட வெளிநாட்டு முதலீட்டு, ஒருங்கிணைக்கப்பட்ட நுட்பமுறை காணப்படாமை. ஒரு விட ஏற்றுக்கொண்டேன். என்ன முதலாவது என்ன சொன்னீங்க? பொருளாதார தளம்பல்கள். பொருளாதார தளம்பல்கள், அது ஏற்றுக்கொள்ளலாம். 2வது விட எனக்கு கொஞ்சம் திருத்த வேணும். யாதவன் ஃபைனலா? யாதவன் பாருங்க. முதலாவது விட சரி சார். 2வது விட வெளிநாட்டு முதலீடுகளின் போது எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் என்று சொல்லிட்டு தானே சார் பின்னுக்கு சட்ட செயல்முறை தடங்கல்கள், சட்டம் விவரித்தல் தானே சார். அப்ப வெளிநாட்டு முதலீடுகளின் போதான வரையறைகள் என்ன சார்? 2 விஷயம் என்னென்னால், ஒன்று பேரண பொருளாதார உறுதியின்மை அல்லது பேரண பொருளாதார தளம்பல். 2வது முதலீடுகளின் வீழ்ச்சி. நாங்கள் ஏற்கனவே மேலே சொல்லப்பட்ட முதலீடுகளின் வீழ்ச்சி, அதே முதலீடுகளை வீழ்ச்சி அடைவதற்கான பல்வேறு காரணங்களை சொல்லப்பட்ட போன்ற காரணிகள் விரைவாக விரிவடைகின்ற போன்ற காரணிகள் என்றால், இந்த காரணிகள் எல்லாம் சேர்ந்து முதலீட்டின் வீழ்ச்சி. சரிதானே? நேரடி முதலீடு ஏற்கனவே நாங்கள் சொல்லப்பட்டது. முதலீட்டின் வீழ்ச்சி என்பவற்றால் சர்வதேச வர்த்தக நன்மைகளையும் சந்தைகளையும் இலங்கை எப்படி முடிக்கலாம்? இழக்கிறது. கிரேட், சரிதானே? அப்ப இங்க நாங்கள் இறுதியாக சொல்லுகிறோம், பேரின பொருளாதார அது 2 சொல்லாகத்தான் வரப்போகுது. பேரின பொருளாதார தளம்பல், முதலீட்டின் வீழ்ச்சி.
முதலீட்டின் வீழ்ச்சி, பேரின பொருளாதார தளம்பல் முதலீட்டின் வீழ்ச்சி என்பவற்றால் உலக வர்த்தகத்தில் இருந்தான நன்மைகளை இலங்கை இழக்கிறது. ஏன் சந்தைகள் இழப்பதை நான் சொல்ல இல்லை, உலக வர்த்தகத்துக்குள்ள இந்த சந்தை பங்கு உள்ள சந்தையும் வந்து அவர் விளக்கமாக சொன்னார். என்ன, உலக வர்த்தகம் விரிவடைகிற போது அதனுடைய முழுமையான பலனை அடைந்து கொள்ளுகின்ற இலங்கையின் திறனுக்கு அது தடையாக அமைகிறது. அதன் நன்மை அடைகிற அந்த ஸ்கில் இலங்கையில கொஞ்சம் குறைஞ்சு போகுது. கடைசி அது சந்தைகளையும் கையை விடுது. ஒட்டுமொத்தத்துல உலக வர்த்தகத்தின் அனுகூலங்களை இலங்கை இழக்கிறது. உலக வர்த்தகத்தின் நன்மைகளை அல்லது அனுகூலங்களை இலங்கை இழக்கிறது. இப்போ நீண்ட நேரம் அடுத்தபடியாக எங்களுக்கு ஒவ்வொன்றையும் வசனங்களை டச் விட்டு போயிருக்கு. நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் எழுதி கொண்டு வந்திருப்பீங்க என்று சொல்லி. அப்ப இறுதியாக எத்தனை சொற்கள் என்று சொல்லி அதையும் பார்த்துட்டு போகணும். கடைசியாக எழுதினது எத்தனை சொற்கள்ல எழுதினாங்க? 1 2 3 4வது எத்தனை சொல்லில் எழுதினாங்க? இது நாட்டின் போட்டித்தன்மையை மிக பாதித்தது, அப்படித்தான் எழுதினாங்க. இது நாட்டின் போட்டித்தன்மையை மிக பாதித்தது 5 சொற்கள் எழுதினோம். அடுத்த இறுதியாக எழுதினது பேரின பொருளாதார தளம்பல் முதலீட்டின் வீழ்ச்சி என்பவற்றால் உலக வர்த்தகத்தில் இருந்தான அனுகூலங்களை இலங்கை இழக்கிறது. 1 2 3 4 5 3 8 9 10 11 சொற்கள் எழுதியிருக்கிறோம். மொத்தமா நாங்க எழுதி வச்சிருக்கிறது, முதலாவது வசனம் 9 சொற்கள்ல இருக்குது, 2வது வசனம் 8ல இருக்கு, 3வது 6, 4வது 5, 5வது 11. எல்லாத்தையும் சேர்த்து கூட்டுவோமா? 9 8 6 5 11 சேர்த்து கூட்ட எவ்வளவு வருது? 39 இருக்கு. எங்களுக்கு எவ்வளவுக்கு போகலாம்? 39 ஆக குறைந்தது, ஆக கூடியது 46. எங்களுக்கு சரியாக துல்லியம் என்ன 43. 4 சொற்களை சேர்க்க, அதுக்காக வில்லங்கத்தை சேர்க்க தேவையில்லை, சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் நாங்கள் சேர்த்துக் கொள்ளலாம். இப்ப முதலாவது பாருங்க, இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதி வருமானத்தையும் கவர்வதில் பயனளிக்கவில்லை. இதுல எந்த கருத்தும் அந்த முதலாவது துண்டத்துல இருக்கிற கருத்தை நாங்கள் கைவிட்டு போனதாக தெரியல. என்ன, அப்ப அதை நாங்கள் முழுமையாகவே ஏற்றுக்கொள்வோம். இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதி வருமானத்தையும் கவர்வதில் பயனளிக்கவில்லை. பயனுடையதாக இருக்கவில்லை. பயனளிக்கவில்லை. இந்த 2வது விஷயத்துல பாக்குறோம், முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்களும் நிறுவன பலவீனங்களும் பாதிப்பை ஏற்படுத்தின. முதலீடுகளை கவர்வதில், அதில் நாங்கள் முதலீடு என்பது நேரடி முதலீடுகளை கவர்வதில் என்று எழுதினா இன்னும் கிளியரா இருக்கும். அப்ப அதை சேர்த்துக் கொள்ளலாம். நேரடி முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்களும், அது உறுதியற்ற கொள்கைகள் என்று சொல்லி கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மை என்றிருந்தது, அதான் கொள்கை தளம்பல். நிறுவனங்களின் பலவீனங்களான, இப்ப நாங்கள் அது நிறுவன பலவீனங்கள் என்று எழுதுகிறோம். சரி, நேரடி முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்களும் நிறுவன பலவீனங்களும் பாதிப்பை ஏற்படுத்தின. என்ன அதுக்குள்ள சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏனைய தாழ்ந்த நடுத்தர வருமான பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதமாக வெளிநாட்டு நேரடி முதலீடுகளின் தாழ்ந்த அளவுகளை கவருவதற்கு வழிவகுத்துள்ளது. எது வழிவகுத்துள்ளது? அந்த மேல சொல்லப்பட்ட காரணிகள், நிறுவன பலவீனங்களும் கொள்கை தளம்பல்களும் என்று சொல்லி இருக்கிறோம் தானே. 3வது வசனத்தை பாருங்க,
ஒப்பீட்டளவில் நேரடி முதலீடுகள் குறைவடைந்தமைக்கு இவை காரணம் ஆயின. ஒப்பீட்டளவில் நேரடி முதலீடுகள் குறைவடைந்தமைக்கு இவை காரணமாயின. எவை காரணமாயின? கொள்கை தளம்பல்கள், நிறுவன பலவீனங்கள். இதுவும் எங்களுக்கு தெளிவாக விளங்குறபடியால திருத்தம் செய்யறதுக்கு எதுவும் இல்லை. சரியா? அடுத்தது பாருங்க, இது நாட்டின் போட்டித்தன்மையை மிக பாதித்தது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கு. 4வது துண்டம் பாருங்க. இது மட்டுப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த வளர்ச்சி, ஸ்தாபிக்கப்பட்ட நிறுவனங்களின் புத்தாக்கம், உற்பத்தி திறன், கைத்தொழில்களை ஆரம்பிப்பதற்கான தயக்கம் போன்ற வடிவங்களில் உச்ச நிலையை அடைந்துள்ளமை நாட்டின் போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்துள்ளது. அந்த உச்ச நிலையை அடைந்துள்ளமை என்பதனுடைய அர்த்தம் என்ன? நேரடி முதலீடு குறைவடைந்தது, மிக குறைந்தது. உச்ச நிலை என்றால் எவ்வளவுக்கு வீழ்ச்சி அடையலாமோ அவ்வளவுக்கு வீழ்ச்சி அடைந்தது, உச்ச அளவு. என்ன? அப்போ இது நாட்டின் போட்டித்தன்மையை மிக பாதித்தது என்று சொல்லி சொல்லுகிறதை விட நாங்கள் முதலீடுகள் மிக குறைந்தமை, முதலீடுகள் மிக குறைந்தமை நாட்டின் போட்டித்தன்மையை மிக பாதித்தது அல்லது கடுமையாக பாதித்தது. அந்த கடுமையாக என்கிறத நான் தவிர்க்க சொல்லி சொன்னேன். என்னென்றால் அது ஒரு அடைமொழி என்று சில பேர் இறுக்கி பிடிச்சு கொண்டு சண்டை பிடிப்பாங்க. பெரிய பெரிய சொல்லுங்க, இந்த கணிசமாக என்பதும் கடுமையாக என்பதிலையும் வேறுபாடு. கணிசமாக என்பதை விட கடுமையாக என்பது இன்னும் அதிகமாக எங்களுக்கு தரக்கூடியது. சரி, நாங்கள் அதை மிக கடுமையாக பாதித்தது என்று தான் சொல்லுகிறார். அதை நாங்கள் எழுதலாம், பெரிய நட்டம் இல்லை. என்ன, 2 பேர் அந்த பேப்பர் மார்க்கிங்கு போறார்கள், இதில் ஒரு அடைமொழியை போட்டுட்டார் என்று சொல்லி பிடிக்கிறவர்கள் உண்டு. சரியா? இது ஒரு அந்த மோசமடைய செய்தது மிக கடுமையான சொல்லாமல் மோசமடைய செய்தது. பாத்தீங்களா? அதான் ஐடியா. சரியா? போட்டித்தன்மையை மோசமடைய செய்தது. மோசம் வந்தா பரவாயில்லை, இனி அவர் எங்களுக்கு சொல்ல மாட்டார், அடைமொழி வந்துடுதுன்னு சொல்லி. சரிதானே? அப்போ நாங்க பாக்குறோம், இது என்று சொல்லுகிறத விட முதலீடுகள் மிக குறைந்தமை நாட்டின் போட்டித்தன்மையை மோசமடைய செய்தது. முதலீடுகள் மிக குறைந்தமை 3 சொல்ல போட்டித்தன்மையை மோசமடைய செய்தது. சரி, அதுல ஒரு 6 சொல்லு. பாதித்தது என்று சொல்லலாது சார். பாதித்தது என்கிறது என்ன? நாங்கள் இதை இந்த கடுமையாக பின்னடைய செய்தது என்று சொல்லி சொல்லுகிறது. மிக பின்னடைய செய்தது என்று எழுதினா பரவாயில்ல, அல்லது சரி கடுமையாக பின்னடைய செய்தது என்றே நாங்கள் செய்து கொள்வோமே. போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்தது அப்படியே எழுதுவோமா? போட்டித்தன்மையை கடுமையாக பின்னடைய செய்தது. எத்தனை சொல்லிட வருகிறது? முதலீடுகள் மிக குறைந்தமை, முதலீடுகள் மிக குறைந்தமை நாட்டின் போட்டித்தன்மையை 4 சொல்லுவது என்ன கடுமையாக பின்னடைய செய்தது. 7 சொற்கள்ல வருது. நாட்டின் இதுல பாருங்க, இந்த 3வதுக்கும் 4வதுக்கும் இடையில ஒரு இணைப்பிடை சொல்லொன்றை போடலாம். இவ்வாறு அந்த துண்டு துண்டா வசனம் நிற்கிற மாதிரி இல்லாமல் செட் பண்ணக்கூடியதா இருக்குது. பாருங்க, இவ்வாறு முதலீடுகள் மிக குறைந்தமை நாட்டின் போட்டித்தன்மையை கடுமையாக பாதித்தது அல்லது கடுமையாக பின்னடைய செய்தது. இந்த பின்னடைய செய்தது என்று 2 சொல்லு வருகுதுன்றா கடுமையாக பாதித்தது என்ற ஒரு சொல்ல குறைக்கலாம். கடுமையாக பாதித்தது. சரியா? நாங்கள் அதுக்குள்ள இந்த இணைப்படை சொல்லு ஒன்றை போடுவதன் மூலமாக இது ஒரே பந்தியாக அமைகிற அந்த அழகையும் காணக்கூடியதா இருக்கு. அதுக்கு பிறகு இறுதி வசனம், பேரின பொருளாதார தளம்பல் முதலீட்டின் வீழ்ச்சி என்பவற்றால் உலக வர்த்தகத்தில் இருந்தான அனுகூலங்களை இலங்கை இழக்கிறது. இழப்பதற்கு வளைவதுள்ள இழந்து விட்டது அல்ல, இப்பதான் இழந்து கொண்டிருக்கு. சரியா? இழக்கிறது, அதுல மாற்றம் ஒன்றும் இல்லை, அது அழகாவே இருக்கு. எல்லாம் சேர்த்து பார்க்கிற போது எங்களுக்கு
42 அல்லது 43 சொற்கள்ல ஒரு அழகான சுருக்கம் ஒன்று வருகிறது. தலைப்பில் வரக்கூடிய சொற்களினுடைய எண்ணிக்கை சுருக்கத்தின் எண்ணிக்கையில் உள்ளடங்குவது இல்லை. நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இப்ப நாங்கள் இப்ப சேர்த்து வாசிக்கிறோம் பாருங்க. ஒரு அழகான சுருக்கம் இருக்கிறது. இலங்கையினால் கையாளப்பட்ட உபாயங்கள் நேரடி முதலீட்டினையும் ஏற்றுமதி வருமானத்தையும் கவர்வதில் பயனளிக்கவில்லை. முதலீடுகளை கவர்வதில் கொள்கை தளம்பல்களும் நிறுவன பலவீனங்களும் பாதிப்பை ஏற்படுத்தின. ஒப்பீட்டளவில் நேரடி முதலீடுகள் குறைவடைந்தமைக்கு இவையே காரணமாயின. ஒப்பீட்டளவில் நேரடி முதலீடுகள் குறைவடைந்தமைக்கு இவையே காரணமாயின. இவ்வாறு முதலீடுகள் மிக குறைந்தமை நாட்டின் போட்டித்தன்மையை கடுமையாக பாதித்தது. பேரின பொருளாதார தளம்பல், முதலீட்டின் வீழ்ச்சி என்பவற்றால் உலக வர்த்தகத்தில் இருந்தான அனுகூலங்களை இலங்கை இழக்கிறது. சரி, இப்போது இந்த உரைப்பகுதியை எழுதிய ஒரே ஆசிரியருடைய நோக்கம் என்ன? ஏன் இது எழுதுறார்? இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் எழுதுகிறார்? யார் சொல்ல போறது? தூசி சொல்லுங்க. இலங்கையில வெளிநாட்டு முதலீடுகள வீழ்ச்சிக்கான காரணங்களை குறிப்பிட்டு அதனுடைய விளைவுகளையும் சொல்ல வாருங்க. முதலீடுகளினுடைய வீழ்ச்சி என்றால் ஒரு பாதியை சொல்றீங்க, இன்னொரு முக்கியமான விடயத்தை விடுறீங்க. நேரடி முதலீடு என்பது ஒரு பகுதி. இரண்டாவது முக்கியமான ஒரு பகுதி ஏற்றுமதி வருமானங்கள். சரிதானே? முதலீடுகளின் வழியாக ஏற்றுமதி வருமானத்தில் பாதிப்பு வந்தாலும் ரெண்டு முக்கியமான பகுதிகளை சொல்லுது. இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை தோல்வியை பற்றி உரையாசிரியர் பேசுகிறார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். சரிதானே? அதாவது வெளிநாட்டு உறுதிநிலை ஒன்றை பேணுவதில்லை. வெளிநாட்டு உறுதிநிலை என்றால் வெளிநாட்டு முதலீடுகள் மற்றும் வர்த்தக அனுகூலங்கள். வெளிநாட்டு முதலீடுகள் வர்த்தக அனுகூலங்களை பெறுவது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கை தோல்வி அல்லது ஒரு செயற்பாட்டு தோல்வியை பேசுவது ஒரு ஆசிரியருடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இங்க இலங்கை அரசாங்கம் கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் போன்றவற்றை வழங்கி இருக்குது. ஆனால் நேரடி முதலீட்டையோ ஏற்றுமதியையோ வெற்றிகரமானதாக்கிக் கொள்ள முடியவில்லை. இலங்கை அரசாங்கத்தினுடைய உபாயங்களின் தோல்வியை பற்றி இது பேசுகிறது. இரண்டாவது, இந்த உபாயங்கள் இருந்த போதும், அதாவது கொடைகள், மானியங்கள், வரிச்சலுகைகள் போன்றவற்றை வழங்கிய போதும் ஏன் முதலீடுகள் வரவில்லை என்பதற்கு அவர் சொல்லுகிறார், கொள்கைகளினுடைய உறுதி இல்லாத தன்மையின் நிறுவனங்களின் பலவீனங்கள். நிறுவனங்கள் என்று சொல்லுகிறது இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சி, வர்த்தக மேலாண்மை, வர்த்தக முகாமைத்துவம், என்ன அரசாங்க ஆட்சி வர்த்தகங்களை எவ்வாறு முகாமை செய்கிறது என்பதிலே ஏற்படக்கூடிய பாதிப்புகள். ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது இலங்கையினால மிக குறைந்த அளவில் தான் நேரடி முதலீடுகளை கவரக்கூடியதாக இருந்திருக்கிறது. அதுக்கு பிறகு சொல்லுகிறார், இது பல்வேறு வடிவங்கள்ல தாக்கம் செலுத்துது. இங்க வெளிநாட்டு முதலீடுகள் குறைவடைவதன் காரணமாக உலக வர்த்தகத்தின் நன்மைகளையும், அதுபோல உலக வர்த்தகத்தின் நன்மைகளை இலங்கை இழப்பதோடு அது தன்னுடைய சந்தைகளையும் கைவிட வேண்டி வருகிறது என்று சொல்லு. சரிதானே? அப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தொகுப்பாக நாங்கள் பேசுவதாக இருந்தால் உரையாசிரியர் பேச வருகிற முக்கியமான தலைப்பு என்ன? சர்வதேச சந்தையில் இலங்கையின் பின்னடைவும் அதற்கான காரணங்கள். சர்வதேச சந்தையில் இலங்கையின் பின்னடைவு, உலக வர்த்தகத்தில் இலங்கையின் தோல்வி. உலக வர்த்தகத்தில் இலங்கையின் தோல்வி நல்ல தலைப்பு. என்ன விடயத்தை நாங்கள் இதுக்குள்ள தவற விட்டாங்க? ஏதாவது தவற விட்டாங்களா? காரணங்கள் சொல்லப்படையில தானே சார்?
தோல்விக்கான காரணம் சொல்லி இருக்கு. காரணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. முதலீடு குறைவடைவதன் காரணமாக அங்க 2 காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று உறுதியற்ற பொருளாதாரம், பேரின பொருளாதாரத்தினுடைய உறுதியற்ற தன்மை. 2வது முதலீடுகள் குறைவடைதல். இந்த 2 காரணங்களினாலேயும் உலக வர்த்தகத்தினுடைய அனுகூலங்களை இலங்கை இழக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. சரிதானே? அப்படி இன்னும் சிறப்பாக ஒரு தலையங்கம் வைக்கலாம். நிறைவாக ஒரு தலையங்கத்தை வச்சுட்டு நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ள போகணும். இன்னைக்கு அஞ்சலோடையே முடிஞ்சு கூட இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி. இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி போதாது, அது கொஞ்சமாக பெருசா பொட்டிக்கு. இலங்கையினுடைய பொருளாதாரம் அல்ல, இதுல வெளிநாட்டு வர்த்தகத்தினுடைய நன்மைகளை அடைந்து கொள்வதில் இலங்கையினுடைய தோல்வி மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இலங்கையின் பொருளாதாரம் என்கிறது அது பல அடுக்குகளை கொண்டது. ஏன்னா இதில் ஒன்று நேரடி முதலீடு. உலக வர்த்தகத்தில் இலங்கையின் நிலை. உலக வர்த்தகத்தில் இலங்கையின் நிலை. ஓகே, பட்டம்படாமலும் சொல்லி விடுவோம். என்ன பிறகு என்ன நிலைன்னு அவர்களை வாசிக்கட்டுமே. தலைப்பு உள்ள இருக்கிறத தெளிவாக சொல்ல வேணும். துஷா சொல்லுங்க. இலங்கையின் உபாயங்களும் உலக வர்த்தகத்தின் இழப்பும். என்னென்னால் உலக வர்த்தக அனுகூலங்களை பெறுவதில் இலங்கையின் உபாயங்கள் எப்படி இருந்திருக்கிறது? இலங்கையினுடைய உபாயங்கள் எப்படி இருந்திருக்கிறது? வெற்றிகரமானவையா? வெற்றிகரமானவையாக இருக்கிறதா? இல்ல. அப்ப உலக வர்த்தக அனுகூலங்களை பெறுவதில் இலங்கையினுடைய உபாயங்கள் அல்லது இலங்கையினுடைய கொள்கைகள் தோல்வி அடைந்திருக்கிறது என்பது அந்த தலைப்புக்குள்ளே இருக்க வேண்டும். இனி சொல்லுங்க ஒரு தலைப்பு. ஜெகஜிம்மன். என்ன யகஜிமனுக்கு பின்னால இன்னொரு கேயும் இருக்குது, சொல்லுங்க. கந்தசாமி யகஜிமன் கே சொல்லுங்க. உலக பொருளாதாரத்தில் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள சவால்கள். சரி, அப்ப நாங்கள் என்னென்றால் உலக வர்த்தக அனுகூலங்களை பெறுவதில் இலங்கை எதிர்நோக்கும் தடைகள் என்ன? உலக வர்த்தக அனுகூலங்களை பெறுவதில் இலங்கை எதிர்நோக்கும் சவால்கள். தடைகள் என்று சொல்ல பயன்படுத்துவதை விட சவால்கள் என்பது ஒரு வேறுபட்டது. என்ன வித்தியாசம் என்றால், தடை என்றால் அங்கால போகவே இயலாது. சவால்கள் என்பது வெற்றி கொள்ளக்கூடிய தடைகள். இலங்கை இதை கொள்கை ரீதியாக வெற்றி கொள்ள முடியும் என்ற அடிப்படையில உலக வர்த்தக அனுகூலங்களை அடைவதில் இலங்கை எதிர்நோக்கும் சவால்கள் சரிதானே? அல்லது உலக வர்த்தக அனுகூலங்களை அடைவதில் இலங்கையின் தோல்விக்கான காரணங்கள். இந்த மாதிரியாக உங்களுடைய தலைப்பு இருக்கலாம். உலக வர்த்தக அனுகூலங்களை அடைவதில் இலங்கை தோல்வி அடைவதற்கான காரணங்கள் அல்ல இலங்கையின் தோல்விக்கான காரணங்கள். உலக வர்த்தக அனுகூலங்களை அடைவதில் இலங்கை எதிர்கொள்ளுகின்ற சவால்கள் அழகானதாக இருக்கும். இப்ப விளங்குத பிள்ளைகள், இனி தந்த தலைப்பு எழுத வேணும். நீங்க வெட்டி திருத்தின அந்த சுருக்கத்தை இதுக்கு கீழே எழுத வேணும். இறுதியாக கொண்டு போய் நீங்கள் எண்ணி பார்க்கிற போது 44 சொற்கள் இருக்கிறதாக இருந்தால் இறுதி பகுதியில சொற்களின் எண்ணிக்கை எழுத சொல்லி இருக்குது. எப்படி எழுதுவீங்க? இறுதி பகுதியில சொற்களின் எண்ணிக்கை அது அவரே தந்திருக்கிறார், உங்களே எழுத சொல்லி விட்டு இடமும் விட்டுருக்கு. அப்ப இதுக்குள்ளே எழுத வேணும் 44. 44 இருந்தால் சரி, 43 இருந்தா 43. சொற்களின் எண்ணிக்கை 44 வேணுமென்றா சொற்களிலும் எழுதலாம். 44 என்று சொற்களிலையும் எழுதியுள்ளது. வாசிக்கிறவர் சிரிக்கட்டுமே. சரி, அப்ப நாங்கள் ஒரு பெரிய சுருக்கம் எழுதுவது தொடர்பாக நிறைய நேரம் எடுத்து இப்படி நிறைய விடயங்களை திரும்ப 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 கதைக்கிறதுன்ற நோக்கம் பிள்ளைகள் எங்களுக்கு தெளிவா விளங்க வேணும் என்கிறதுக்காகவே தவிர நேரத்தை வீணடிப்பதற்காக அல்ல. அதை அப்படி அந்த விதமாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. இதுல இருக்கக்கூடிய இந்த விடயத்துல தேர்ச்சி திறன்கள் குறைவாக இருக்கிறவர்களும் என்னுடைய தம்பியோ தங்கையோ அண்ணனோ அக்காவோ ஏதோ ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க வருகிறாங்க இந்த செஷனுக்கு போனால். நான் போகிற போது என்னிடம் இருந்த திறன்களை விட ஏதோ புதிதாக சிலவற்றை கற்றுக்கொண்டு நான் இன்றைக்கு செயலமர்வு நிறைவு செய்ய போகிறேன் என்ற நம்பிக்கையோட வருகிறவர்களுக்கு நான் இதுல சில பேர் அடிக்கடி பேர் சொல்லுவேன். அவர்கள் மீது எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை சில வேளைகளில் நான் சிந்திப்பதை விட அழகாக அவர்கள் சிந்திப்பார்கள், நல்ல வசனங்களை சொல்லுவார்கள். அப்ப அவர்கள்ட்ட மட்டும் அந்த கேள்வியை சில பேரை நான் தடை செய்தே வச்சிருந்தேன். இன்றைக்கு இது இப்ப கதைக்க வேணாம், இப்ப உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். அவர்கள்
இந்த விடயங்களில் தேர்ச்சியையும் திறன்களையும் கணிசமான அளவுக்கு பெற்றிருக்கிறார்கள். இன்னும் முன்னேற இடம் உண்டு, ஆனால் கணிசமான அளவு பெற்றிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய பதில்களை கேட்டுவிட்டு நீங்கள் எல்லோரும் பதில் சொன்னதாக உங்களுடைய பிரதிநிதியாக அவர்களை கருதி கொண்டு ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்ற விதமாக பொருள் கொண்டு உங்களை நான் விடுவிக்கிற நோக்கம் என்னுடையது அல்ல. அதனாலதான் இந்த கொஞ்சம் சின்னாக்களோட பேசுற மாதிரி திரும்ப திரும்ப கேட்டு நீங்க பிள்ளையாக விடை சொல்லுகிற போது கூச்சமடைய தேவையில்லை. இங்க எல்லாருமே சரியாக விடை தெரிந்தவர்கள் வாரதில்லை. சரியாக விடை தெரிந்தவர்களுக்கு இந்த செயலமர்வு தேவையும் இல்லை. சரிதானே? கற்றுக்கொள்வதற்கு தேவை இருப்பவர்கள் மட்டும்தான் இங்க வருவார்கள். அது தொடர்பில் நீங்கள் ஒரு மனக்கிலேசம் அடைய தேவையில்லை. இப்போ உங்களால ஒரு பெரிய சுருக்கத்தை அணுகிக் கொள்வதற்கான உத்தியை முழுமையாக நீங்கள் கற்றிருக்கிறீங்க. அடுத்த பேப்பர் வருகிற போது ஒரு பெரிய சுருக்கத்தை இன்னும் விரைவாக எங்களால் கடந்து போக முடியும். சரியா? நாங்கள் இடைவேளையே இல்லாமல் தொடர்ந்து பேசி இருக்கிறோம். இருந்தாலும் செயல்வரவு முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 15 நிமிஷம் இருக்குது. ஒரு 5 நிமிடம் சின்ன பிரேக் கொண்டு எடுத்துக்கொள்வோம். எடுத்துக்கொண்டு 10 நிமிடம் நான் இன்னும் சில விடயங்களை பேசி நிறைவு செய்கிறேன்.